அறிஞர் பெருமக்களே, தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உளங்கணிந்து நன்றி கடந்த முதற்கண் வணக்கம். நேற்று இரவு ஒரு 12 மணிக்கு தொலைக்காட்சியை மீண்டும் பார்க்கிற ஒரு சூழலில் அதில் ஒரு செய்தியை எல்லாருக்கும் நான் தான் வருந்துகிறேன், என் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இப்படி ஆகிவிட்டது போய்விட்டது, அதனால் உழல்கிறேன் அவனால சொல்லவே முடியாது. எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அதுபோல எனக்கு நானே எழுதி கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். நான் உங்களை குழப்புவதற்காக இல்லை, ஒரு தெளிவுக்காக. தெளிவு எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. இதற்கு முன் ஒரு அடிப்படையான ஒன்றை, என்னுடைய மன குமுறலை தெரிவிக்கும் முகமாக ஒரு நொடி கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கதை மிகப்பெரிய செய்தி. ரோபோ என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் எல்லாம் ரோபாட் என்று படிப்போம். ரோபோ என்ற செக்கோஸ்லோவாக்கிய மொழியில ஃபோர்ஸ்டு லேபர்னு பொருள். ஒரு வல்லந்தமான கட்டளை வினை, அந்த சொல்லை எடுத்துதான் இந்த ரோபோவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். வல்லந்த கட்டளையிட்டா செய்ய வேண்டும், செய்தா அப்படின்னு சொன்னா செய்யணும். அந்த ரோபோ மிக எல்லை மீறி அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏஐ என்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது கூட செயற்கை நுண்ணறிவு என்று பெயர்த்தோம். செயற்கை அறிவு என்று அடுத்தபடியாக ஆகிவிட்டது. இப்ப அண்மையில் ஒரு சொல் நிலைப்பட்டு விட்டது. அதாவது மெய்யறிவு என்கிறது போல செய்யறிவு என்று ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அழகு சொல்லது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயற்கை நுண்ணறிவை செய்யறிவு, மெய்யறிவு போல செய்யறிவுன்னு உருவாக்கியிருக்கு. அது எல்லை மீறி இந்த உலகத்தையே சுரண்டி கொள்ளையடிப்பதற்காக அடிப்படையான நாடுகள் எல்லாம் இருக்கிற அறிவை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றில் ஒரு அறிவு கூட்டம், உழைக்க விரும்பாத கூட்டம், உழைக்கிற மக்களை சுரண்டுகிறபடியாக உலகம். அது ஒரு 10 விழுக்காடு 90 விழுக்காடு அளவுக்கு இருக்கிற வேறுபாடு. அப்படி ஏமாந்த மக்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம். என்ன வகையான கொடுமை நடக்கிறது என்று உங்களுக்கு யாருக்கும் சரியா தெரியாது. சுற்றி நடக்கிறதெல்லாம் அருவருப்பு, சுற்றி பார்க்கிற ஆள்கள் அருவருப்பானவர்கள். இருக்கிற ஆளெல்லாம் அவனா இல்லை, வேறு வகையில தெரிகிறான். ஒவ்வொருவனும் எல்லாருக்கும் நலம் பெற வேண்டும், எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவும் மேலற்றாகும் தொல்காப்பியம் சொல்ற. உயிருக்கு இன்பமாக இருக்கிறது அடிப்படை. எல்லா உயிர்களும் அதுக்கு தான் இயங்குகின்றன. ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை, ஏறத்தாழ ஒரு 750-775 கோடி மக்களை ஒரு உலகம் ஒரு பகுதியில் அறிவை வைத்துக் கொண்டு சுரண்டுகிறது. நான் அதில் அடிக்கடி என்னுடைய மகன் தெளியன் சில அடிப்படையை இப்பொழுது இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது என்னென்ன கோணங்களில் வருகின்றது, அது விளங்கி கொண்டிருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறதை மிக நுட்பமாக எனக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே இருப்பான். நேற்று கூட ஒரு பெரிய வியப்பான செய்தியெல்லாம் சொன்னான். எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நாம் வைத்திருக்கிற கைபேசியை மூடி வைத்திருக்கிறோம் என்று எண்ணுகிறோம். நம்மை பற்றி அத்தனை செய்திகளும் அதை எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் அதை திறந்தால் உடனே நீங்க அதற்காக உங்களை பற்றிய செய்திகள் அத்தனையும் கொடுக்கிறீர்கள். நம்மை அம்மனமாக அவர்களால் பார்க்க முடிகிறது. உட்கார்ந்து இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறேன், அம்மனமாக அவர்களை பார்க்க முடிகிறது. ஒரு பன்மை செய்தியை நேற்று விலைக்கு சொல்லுகிற பொழுது எனக்கு வியப்பா இருந்தது. இந்த உடையை நான் போட்டிருக்கிறேன், நான் ஒரு பெண்ணுடைய போட்டிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அங்க ஒரு கட்டளையிட்டால் அந்த செய்யறிவு என்ன செய்யும்? என்ன வகையில் நான் விரும்புகிறேனோ அந்த விருப்பத்தை அது நிறைவேற்றும், என்னுடைய உடையை மாற்றிவிடும். ஆனா அண்மையில் ஒரு பெண் ஒரு முழு உடையை போட்டுக்கொண்டு என்னை இந்த வகையாக இப்பொழுது இருக்கிற இந்த வகையினாவது ஒரு புதினமாக இருக்கிற உடையை மாட்டுவித்து என்னை காட்டு என்று கட்டளை எடுக்கிறாள்.
அந்த 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 புத்துடை என்கிறது உடல் தெரிகிறபடியான புத்துடை. அந்த புத்துடையிலே அவளே பார்க்கிறாள், அவளுக்கு உள்ளே இருக்கிற மச்சம் அதில் தெரிகிறது. ஏனென்றால் அந்த அவளுடைய அம்மனமான படத்தை அது முதலிலேயே எடுத்து வைத்து, உலகம் முழுமைக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியாமலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு ஒரு கதையை படிக்கிற பொழுது தந்தை நினைக்கிறார், பையன் இரவு 12 மணிக்கு மேல் வருகிறான், என்னவோ தப்பு செய்கிறான், அடங்கம் இருக்கிறான், அவன் சரியாக இருப்பதாக தெரியவில்லை. எனவே ஏதாவது கேட்டால் அதுக்கு வேறு வகையான விடை சொல்கிறான், உண்மை போல சொல்கிறான், ஆனால் சொல்லுகிறது பொய். இதற்காக அவர் சண்டை செய்திருக்கிறார். அந்த கதையில ஜப்பானுக்கு ஒரு மூலமாக இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு எனக்கு ஒரு ரோபோ வேண்டும், நான் ரோபோ என்கிறதுக்கு முதல்ல எந்திரின்னு போட்டேன். அப்புறம் எந்திரன் என்று போட்டது. எந்திரம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் போல, ஒரு ஹியூமன் அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எந்திரன் என்று போட்டு பிறகு எந்திரின்னு மந்திரி என்கிறது போல எந்திரின்னு ஆக்கினேன். இப்ப வந்திருக்கிற இந்த செய்திகளில் அது உயிர் எந்திரின்னு ஒரு சொல்லை இப்ப போட்டிருக்கிறேன். என்ன வழி வேண்டுமானாலும் அது அதில் வந்து இப்போது இயங்கக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான வடிவங்களில் அதை செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு அசைவுக்கும், ஒவ்வொரு தேவைக்கும், மருந்து கொடுக்கிறது கூட, மாத்திரையை போடுவதற்கு அல்லது சொட்டு மருந்து போடுவதற்கு எல்லாமே கருவிகளே அவையே வந்து செய்துவிடும். ஆள்கள் எல்லாம் ஒரு செவிலி எல்லாம் நர்ஸ் எல்லாம் தேவையில்லை. எல்லா வகை கோணங்களிலும் உழைப்பில்லாமலேயே அதை இயக்குவதற்கு அந்த அறிவை பயன்படுத்த தொடங்கிவிட்டது உலகம். அதுல தந்தை கேட்டிருக்கிறார் ஒரு நிறுவனத்தோடு, என் பையன் பொய் சொல்கிறான், ஒழுங்காக இருக்க மறுக்கிறான், எனவே அதற்கு தகுந்தபடியான ஒரு ரோபோ எனக்கு வேணும், ஒரு எந்திரி வேண்டும் என்று கேட்கிறார். அதற்காக அது அனுப்பப்பெறுகிறது. வீட்டில் அது ஓரத்தில் நிற்கிறது. பையன் காணவில்லை. 12 மணிக்கு வருகிறான். எங்கடா போயிட்டு வர்றேன்? குரூப் ஸ்டடி அப்படின்றான். மாணவர்கள் எல்லாம் கூட்டமாக கூடி படிக்கிறது, அதுல குரூப் ஸ்டடி. உண்மையாவா? சத்தியமா சொல்றேன், நான் குரூப் ஸ்டடி போனேன். அந்த ரோபோ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து பலாரும் ஒரு அரை அடிக்கிறது. அப்படிதான் கட்டளை இருக்கு. பொய் சொன்னா அடிக்கணும். அதுக்காக அந்த கருவியை வாங்கி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறான், எங்க போனேன்? பொய் சொல்லுகிறது இந்த கருவி சொல்லுகிறது. இல்ல, திரைப்படம் போனேன். அப்புறம் வேற ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் வந்து அடிக்கிறது. என்னடா இது? அது பிறகு அது குறிப்பிட்டு சொல்கிறது, அவன் பையன் குடித்து விட்டு இருக்கிறான் என்று. நான் ஒரே ஒரு பீர்ல கொஞ்சம் தான் எடுத்து குடித்தேன், கொடுத்துட்டானுங்க. அவர் உடனே செனப்பட்டு, தந்தை, டேய், நாங்கள் எங்க அப்பா அம்மாவை எப்படி மதித்தோம், எங்க அப்பா எதிர்க்க ஒரு பொய் கூட நான் சொன்னதில்லை, நீ இப்படிப்பட்டவனா இருக்கீங்கன்னு அவரை வந்து ஒரு படாத ஒரு அடி அடிக்க. அந்த அடியை வாங்கி கொண்டு அப்படி பார்க்கிறார், மனைவியை பார்க்கிறார். பாருங்க, நீங்களும் பொய் சொல்றீங்க, அந்த பையனும் பொய் சொல்றான், ரெண்டு பேருமே அப்பனுக்கு மகன் தப்பாம பிறந்திருக்கிறீங்க அப்படின்றார். உடனே அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ரோபோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வந்து அவளை அடிப்பதற்கு கையை ஓங்குகிறது. அப்பனுக்கு மகன் தப்பாம பிறந்திருக்கானா, குடும்பம் சிதறிடும், பேசாம பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இது எதற்கு சொல்கிறேன்? அப்படி பல அடிப்படையாக தெரிந்த உண்மைகளை எல்லாம் சொல்ல முடியாமல் அந்த எந்திரி போல நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். நாடு முழுமைக்கு நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒன்றுமே அடிப்படையே இல்லாத ஒரு செயற்கையான ஒரு பொம்மையை, செத்து போன பொம்மையை வைத்துக் கொண்டு அதற்காக கோடாயிரம் கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறான். உலகம் முழுமைக்கு இங்க வந்து இருக்கிற சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி ஆன் ஹிஸ்டாரிக்கல் பிரின்சிபல்ஸ் என்கிற தலைப்பில் 1951-52 தொடங்கின அந்த அகராதிக்கு, சமஸ்கிருத அகராதிக்கு சில 100 கோடிகளை ஆண்டுக்கு ஜெர்மனி அனுப்புகிறது. அவர்கள் ஆரியர்கள் என்கிறதுனால
இந்த நாடு முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு கூறுகள்ல ஒரு 600-700 பெரிய நிறுவனங்களை சமஸ்கிருத கல்லூரிகள் அரசு நடத்துகிறது, வாரி கொட்டுகிறது. தமிழுக்கு சும்மா போடுகிறது, ஒரு 10 கோடி 20 கோடி கொடுக்கிறான். அந்த 10 கோடியில 13 கோடி திருப்பி அனுப்புறான் இவன் இந்த பக்கத்துல. வேலை இல்லை, இங்க ஆள் தமிழை படிப்பதற்கோ ஆய்வு செய்வதற்கோ ஆள் இல்லை. இருந்தாலும் தெரிந்தவர்கள் மட்டும் பொறுக்கி தின்னுகிறார்கள். எனவே பலவற்றை சொல்வதற்கு முடியவில்லை. ஆனால் சொன்னால் நாம் நம்முடைய வேலையை முடிக்க வேண்டுமே என்பதற்காக நான் வாயடங்கி கொண்டிருக்கிறேன். அவ்வளவு கொதிப்பா இருக்கிறது. இந்த அரசியல்காரர்களை பார்க்கிற பொழுது மிக அருவருப்பாக இருக்கிறது. எவனவெல்லாம் திருட்டுத்தனமாக காசு சேர்த்திருக்கிறானோ அவனெல்லாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய வணிகம். அதில் கோடி கோடியாக சேர்க்கலாம். எதுக்கு அந்த பயல் அப்படி சேர்த்து ஆடுகிறான்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு கன்றான்னு தெரியாது. எல்லாரும் இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை. என்னுடைய பையன் நேற்று சொன்னாங்க, கங்காருன்னு ஒரு கங்காரு வந்திருக்கிறது, அதுக்காக அது வந்து காட்சியாக காட்டுகிறார்கள் என்று சொன்னா கோடிக்கணக்கில் கூட்டம் கூடும். அது போல இருக்கிற நிலை அது. ஆனா எல்லாரும் அது தொடர்பா இருக்கிறது. ஒரு ஏக்கத்தில் மக்களை எதையும் குறை சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஒரு நல்லவன் தேவைப்படுகிறான். இருக்கிறவன் எல்லாம் திருடன் என்று எல்லாரும் உணர்கிறார்கள், எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள். அறிவில்லாத கூட்டமும் ஏமாற்றுகிறது. அந்த கவலை இருக்கிறது. அவனை ஏதாவது திரைப்படங்களில் பார்க்கிற செய்தியை வைத்துக் கொண்டு எப்படியாவது இவன் தான் நம்மை காக்க வந்தவன். இப்ப எம்ஜிஆருடைய நிலை என்ன அறிவு அவருக்கு? அவரை ஏன் ஏற்றுக்கொண்டோம்? அவர் இங்க இருக்கிறவனை விட சிவப்பாக இருந்தார், இங்க இருக்கிறவனை விட வேறு வகையான முக வடிவத்தோடு இருந்தார். அவன் சொல்லவே முடியாது. ஆனா ஏன் அதை ஏற்றுக்கொண்டோம்னா அப்படி ஒரு தேவை இருக்கிறது. இவனை விட அவன் நல்லவனாக இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு அவன் எதையோ யாரோ எழுதின பாட்டை அவன் வாயசைத்தான், எவனோ எழுதின பாட்டை அவன் வாய் முணுமுணுத்தது. அதற்காக அசைந்தான், சொல்லிக் கொடுக்கிறபடி அசைந்தான். ஆனால் அவன் தான் அந்த கருத்துக்கு சொந்தம் என்கிறபடியாக முட்டாள்களாக இருந்தோம். இது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பொழுதும் நிலவிய செய்திகளைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். இதுல அவர் தான் கண்டுபிடித்தார். இந்த குடி, தொல்குடி, பழங்குடி, முதல் உலகத்தில் தோன்றிய குடி என்கிறது அவருக்கும் விளங்கி இருந்தது. அதை ஒரு சொல்லால் சொல்கிறார். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பெறிதல் என்று ஒரு கொள்ள போடுறார். உள்வீழ்தல் என்கிறதுலாம் ஒரு எக்கனாமிக்கல் டேர்ம். அது எக்கனாமிக்கல்ல ஒரு பெரிய ஒரு பொருளியல் தொடர்பாக இருக்கிற ஒரு பெரிய கலைச்சொல். அது உள்வீழ்தல் என்பது இருக்கிற செய்தியில் உள்ளால விழுந்து போடுது. அப்படி வழங்குவதற்கு ஒன்றுமே இல்லாமல் உள்ளால அப்படிப்பட்ட ஒரு அருமை வந்து விழுந்து போனாலும் கூட இந்த பழங்குடிக்கு ஒரு பண்பு இருக்கிறது. அது தன்னுடைய பண்பின் என்று அது பிரிவதில்லை, தலைப்பிரிதல் இல்லை. அது என்னவாக இருந்தாலும் மாறி கொடுக்கும் என்கிறதை சொல்ல வேண்டிய இடத்து பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. பழங்குடி என்கிறது அந்த குடி என்கிறதோ, குலம் என்கிறதோ, இனம் என்கிறதோ, குடும்பம் என்கிறதோ, அவர் இனம் என்கிற பொருளையே அவர் கையாள்கிறார் திருவள்ளுவர். இதெல்லாம் தனியே பின்னாலே விளக்கி எழுதியாக வேண்டும். இந்த பழங்குடி இது எளிதான குடி இல்லடா அப்படின்னு நமக்கு சொல்றார். 2052 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த குடி தங்கக்குடி, இந்த குடி பொன்குடி கத்துறார். அறம்பொருத பொன் போல தேயும் உரம்பொருது உட்பகை உற்ற குடி. இந்த குடியில என்ன கேளுன்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிறவனே நமக்கு எதிரியா இருப்பான் அப்படின்றது அவர் தான் கண்டுபிடிச்சார். சிரிக்கிறான் உறவினன்னு நினைக்காத, அவனுடைய உள்ளத்துல வேறு வகையான செய்தி நஞ்சு இருக்குது. இந்த அந்த பொன்குடியை, இந்த தங்கக்குடியை, இந்த உட்பகை என்கிற அறம் தேய்த்து 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 நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த உட்பகை என்று. அதற்கென்று ஒரு அதிகாரம் போடுகிறார். அதில் 6-7 இடங்களில் இந்த உட்பகை என்கிற சொல்லை நுட்பமாக கையாளுகிறார். வாழ்வோல் பகைவரை அஞ்சற்க என்றார். கையில வச்சு கத்தியை வைத்துக் கொண்டு ஒழிச்சு போட்டுறான்னு இப்படி தூக்குறானே, அவனுக்கு அஞ்சாதே. அஞ்சுகள் கேள் போல் பகைவர் தொடர்பு. உறவினன் போல நமக்கு இருக்கிறான், அவன் உள்ள பகை வைத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொலை நடுங்கடா சொல்றார். இதெல்லாம் இன்றைக்கும் பொருந்தும், இன்னும் 7000 ஆண்டுகளுக்கும் பொருந்தும்.
அந்த உட்பகை என்கிறது. அந்த உட்பகை உணர்வு தான் எம்ஜிஆரை கொண்டு வந்தது. எம்ஜிஆருக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு என்று அவளை கொண்டு வந்தது. அவளை அம்மா என்று உயர்ந்த சொல்லால் கூப்பிடுகிற ஒரு பெருங்கூட்டம் இந்த மண்ணில் இருக்கிறது. எதை குறை கூறுவது? ஏதாவது படைக்கிறதுக்கு அறிவில்லாத ஒரு பெருங்கூட்டம் என்னவோ செய்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் உண்மையா நீ யார் இதை ஈடுபட்டு செய்ய வேண்டுமோ அவர்கள் எல்லாம் அழகாக ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த ஒதுங்கி தெரிந்தவர்கள், உண்மை தெரிந்தவர்கள், அதற்கென்று போராடி அவற்றை மீட்டு அது மக்களை ஒட்டுமொத்தமாக நலம் செய்ய முடியும் என்கிற திறனாளிகள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இவர்களால் தான் எல்லா வகைகளும் இந்த 2052 ஆண்டுகளா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உட்பகை பிறகு அவர் சொல்றது, இந்த இனத்தின் மேல ஒரு நல உணர்வு நமக்கு இருக்கணும், இன உணர்ச்சி இருக்கணும் என்கிறது ஒரு இடத்துல சொல்றார். இந்த இன நலத்தின் மீது ஒருவனுக்கு அக்கறை இல்லை என்றால், இது தமிழ் இனம் என்கிறதுக்கான ஒரு அக்கறை இவனுக்கு இல்லைன்னா அவனுடைய பிறப்பில் ஏதோ கோளாறுன்னு சொல்றார். திருவள்ளுவர் சொல்றார், நலத்தின் கண் என்ற அந்த இன நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அந்த பற்றுதல் எதுவும் இல்லாதிருக்குமானால், நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். அறிஞர்கள் ஏதோ அவன் வர்றதுல கிராஸ் ஒரு கோளாறு நடந்திருக்குது, அதனால அவனுக்கு இன நலம் இல்லை என்கிறதே ஒரு பெருஞ்சித்திரனார் ஆழமாக உள்வாங்கி கொண்டுதான் ஒரு பாட்டு எழுதுகிறார். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை இந்நிலத்தை அற்றை தமிழ்த்தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை எற்றைக்கும் எந்நிலத்தும் எந்த நிலையிலும் மற்ற இனத்தார்க்கே மண்டியிட்டால் பெற்றவர் மேல் ஐயம், பிறப்பின் மேல் ஐயம் என சற்றும் தயக்கமின்றி சாற்றுன்னு ஒன்று. அவருக்கு திருக்குறள் தான் அது நம்மை எழுத வைத்தது என்று கூட அவருக்கு தெரியாது. அவர் இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அது உண்மை என்ன என்றால், இந்த இனநலத்தின் மீது ஒரு பற்றில்லையானால், நானே சொல்கிறேன், இனநலத்தின் மீது ஒரு பற்றில்லையானால் தமிழ் மீது ஒரு பற்றில்லை என்று ஏதோ ஒரு பிடுங்கித்தனமாக அவன் எதையோ பெருசா நினைக்கிறான் என்றால் அவனுடைய பிறப்பில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று நாம் மட்டும் சொல்லிவிட்டு போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அது கிடக்கட்டும். இப்ப நான் சொல்றது, நான் குழப்புவதற்காக வந்திருக்கிறேன் என்று விட வேண்டாம். உங்களுக்கு சொன்ன அது விளங்கிடும். அது ஒரு சின்ன முடிச்சது. ஏராளமான சான்றுகள் அதற்கு இருக்கின்றன. அதையெல்லாம் எடுத்து விரிப்பதற்கான நேரம் இது இல்லை. மா என்கிறது பெருசுன்னு பொருள், பெரியது. இந்த பெருமை கருத்து வேர்கள் இப்ப நாம் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் நம்முடைய முன்னோர்கள், தமிழர்கள் என்கிறவர்களுக்கு மேல முன்னோர்கள் குரங்குங்கன்றதுக்கு இப்பொழுதும் எல்லாருடைய முகத்தையும் உற்று பார்த்தால் அது தெரியும். அதுல நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இந்த பித்தகாந்தரபஸ் எரெக்டஸ் நிமிர்ந்த குரங்கு மனிதனாக நின்ற பிறகு அதுவரை பெற்றிருக்கிற உயிர் பெற்றிருக்கிற அறிவு மட்டும்தான் இருந்தது. நினைவு இல்லை, மனம் இல்லை. இதை தொல்காப்பியன் சொல்கிறான். ஓர் அறிவு உயிர்கள் இது, ஈரறிவு உயிர்கள் இது, மூவயிறு இது சொல்லிக் கொண்டே இருந்துட்டு ஆறறிவதுவே அவற்றோட மனநே, ஆறாவது அறிவு நமக்கு வந்திருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளா நமக்கு தேற்றி பெரிய ஒரு பருத்த ஒரு கன அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த குரங்குகள். முன் என்பது மேல், முன்னோர் என்பது முதியோர், நமக்கு முன்னால் இருந்தவர்கள். முன்னம் என்கிற ஒரு சொல் தொல்காப்பியத்தில் முன்னத்தின் உணர்வை சொல்வார். முன்னம், இந்த சொல்தான் முன்னம் என்கிறது முனம் என்றாயி, மொனம் என்றாயி, மனம் என்று ஆனது. இந்த மனம் என்கிற சொல் ஏறத்தாழ ஆங்கிலத்துக்கு ஒரு 500 சொற்களை, வகை வகையான சொற்களை, ரெமினிசன்ஸ், அந்த ரே நீ எம்-என்-இ போடுறானே அதுல மனம் இருக்கு. ரெமினிசன்ஸ், மைண்ட் சொன்னா அதுல மனம் இருக்குது. அது இப்படி ஒரு 500-600 வகை கிளைகளை இந்த மனம் விளைத்திருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இன்றைக்கு இருக்கிற அறிவுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பயல்கள் தான், இந்த தமிழ பயல்கள் தான். இது எப்படியாவது ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு அதை நிறுத்தி விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பெரிய இதல்ல. அது ஒரு சுவையாகவும், எனக்கு இன்பமாகவும், எனக்கு தேவையாகவும், என்னால் அப்படி இருப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவனாகவும் நான் இருக்கிறேன். எனவே எனக்கு ஒரு இயல்பாக, என்னுடைய நேச்சர், என்னுடைய இயல்பு, என்னுடைய கேரக்டர்
அது இதுவாக இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவுக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள். இன்றைக்கு இருக்கிற பெருகி இருக்கிற அறிவியலுக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள். அது ஒட்டுமொத்தமான கணக்கை நாம் எடுத்து வைக்கும் பொழுது அது வெற்றி பெறும். இவனையும் கொஞ்சம் இவன் குனிந்து பார்த்து நிமிர்ந்து போலவன் நடந்து கொண்டிருக்கிறானே தவிர இவன் உள்ளத்தில் மிக குனிவானவனாக இழிவானவனாக எது காசுக்காக எதையும் செய்கிறவனாக காசு உள்ளவனை பார்த்து ஒரு நாய்த்தனமாக வாழை குழைப்பவனாக இருக்கிறானே என்கிறதெல்லாம் அது அவனை நிமிர்த்த வேண்டும் என்கிற உணர்ச்சிக்காகத்தான். நீ ஒரு பெரிய இனத்தினின்று வந்திருக்கிறாய், உலகம் முழுமைக்கும் இருக்கிற அறிவுக்கு உன்னுடைய முன்னோர்கள் சொந்தம், அதில் நீ தமிழனாக நீ இருக்கிறாய் என்று ஒரு பதிவுக்காகத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுல இந்த குரங்கு மனிதன் ஒன்று ஒன்றா எண்ணுகிற பொழுது வாயை முதல்ல திறக்கிறான் கருத்துக்காக. இந்த தொல்காப்பியன் அவற்றுள் ஆயிரண்டும் அங்காந்து இயல்ப, வாயை திறந்தா வர்ற ஒலி. முதல்ல பொருள் இல்லை, திறந்தான் ஒரு கருத்து சொல்ல முற்படுகிறான். என்று சொன்ன உடனே பொருள் அவனுக்கு தொடங்கி விடுகிறது. எல்லாவற்றோடும் முன்னால் இருக்கிற செய்திகளோடு எண்ணி பார்க்கிற தன்மை அதில் தான். இல் என்கிறது ஒரு இடம். நினைவு என்றால் உள்ள இருக்குது. அதோடு தொடர்புபடுத்தி பார்க்க தொடங்கின அந்த காலம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி. அதனாலதான் அது முன்னம் மனம் அவனுக்கு என்ன தொடங்கி விட்டது. அதில் ஒன்றாக என்ற உடனே உங்களுக்கு சொன்னால் விளங்கும். இது முயற்சி பிறப்புன்றான் நன்னூல்ல பவனந்தி. இது முயற்சி பிறப்பு, இது முயற்சியால் இந்த ஒளி பிறப்பு. அவற்றுள் முயற்சியுள் அங்காப்பு உடைய, அங்காப்பு என்பது வாயை திறந்தாலே வருகிற ஒளிகள். இப்படிதான் மொழி தொடங்குது என்று. இந்த வாயை திறந்த இந்த அங்காப்பு என்கிறதுக்கே வாய் திறப்பு, ஒரு அவா, என்னென்ன பொருள்கள்லாம் வளர்ந்தன. இது தொல்காப்பியத்திலையும் பதிவாகி இருக்கிறது. உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். எதுவுமே என்னுடையது இல்லை, உங்களுக்கு உண்மைகள். அதைத்தான் தொடர்றேன். இந்த என்கிற ஒளி 41 பொருண்மை கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? 41 பொருள்கள் இருக்கிறதை நான் படித்தேன். இந்த என்கிறதுக்கு 41 பொருள். 41வது பொருள் இருக்குது. அந்த பொருள்னா அதுக்குள்ளால 10 கூறுகள், பொருட்கூறுகள் இருக்கிறது. இதை விரித்தா இதையே உலகத்துக்கு முதல்ல சொல்லியாக வேண்டும். சரி, இதுல இறக்க உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்காக அந்த ஒளியை போடுவான். இழந்தான் என்று சொல்லப்படும் நாலடி அருகலடி எல்லாம் பார்த்தா என்று அங்க சொல்லுகிறதுக்கு அங்க இறக்க குறிப்பு, வியப்பு உணர்ச்சி அல்லது கலங்கல் உணர்ச்சி, அச்சத்து நின்று காக்க வேண்டும் என்கிறதுக்கான உணர்ச்சி, அச்ச உணர்ச்சி, இகழ்ச்சி உணர்ச்சி அப்படின்னு வலி முதலியவற்றை தெரிவிக்கின்ற உணர்ச்சி, பேராசை உணர்ச்சி, சின உணர்ச்சியினுடைய நிலை குறிப்பு. ஒரு கதை சொல்லும் பொழுது இது எண்ணி பாருங்கள். இதெல்லாம் அகராதியில் எடுத்து போட்டிருக்கார்கள் நம்முடைய அறிஞர்கள், இதுவரை வந்திருக்கிற அறிஞர்கள் தமிழ் உலகத்திலே. ஒரு கதை சொல்லும் பொழுது முந்தைய பகுதியின் கடைசி சொல்லில் கேட்பவருடைய கவனத்தை ஈர்க்க கொடுக்கப்படும் சொல் போடுறான். இப்போ அவன் வந்தானா அப்படின்னு சொல்ற இந்த இருக்குதே, அவனை கேட்க வைக்கிறதுக்காக மறுபடியும் அந்த தொடர்ச்சிக்காக போடணும். இதெல்லாம் என்னை கொண்டு அகராதிகள் எழுதி இருக்கிறார்கள். அது அப்படியே நின்று போனது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய கிழவர் கூட்டம், பழைய அறிஞர்கள், அவர்கள் அவ்வளவெல்லாம் பேசுகிற பொழுது 25 ஆண்டு எனக்கு அந்த இயற்கை அந்த வாய்ப்பை கொடுத்தது. பெரிய பெரிய அவரவர்களுக்கு அவர்கள் பகுதி தெரியும். பெரிய வியப்பா இருக்கும். அந்த அறிவு முயற்சிகளே இப்பொழுது இல்லை, எல்லாம் ஏமாற்றாக இருக்கிறது. சரி, இது மறுப்பை தெரிவிக்கும் ஒரு இடத்துல ஒரு மறுப்பை தெரிவிக்கும் குறிப்பு சொல் அந்த என்கிறது. தமக்கு ஏய்வில்லாத ஒன்றை ஒருவன் சொன்ன வழி அதனை மறுப்பவர் அப்படின்னு
அது இல்லை என்கிற பொருள், அந்த சொல்லுக்கு இருக்கிற பொருள். இதையெல்லாம் நுண்கூறுகளாக எழுதினால்தான் உலகத்துக்கு நாம் யார் என்றே விளங்கும். சரி, அது கிடைக்கும். இந்த ஆ என்கிற அந்த வடிவத்தில் ஆ என்கிறது பெருக்கம், ஆ என்கிறது பெருக்கம், ஆகு என்கிறது பெருக்கம், ஆக்கு என்கிறது பெருக்கம், ஆக்கம் என்கிறது பெருக்கம், ஆ ஆகு ஆகல், பிறகு அகல் விரிவாகும், அகல் மகள் என்கிறது மாள் என்கிறது போல், பெருமகன் என்கிறது பெருமான் என்கிறது போல், அகல் என்கிறது ஆள் என்ற பெரிய பொருள். இந்த ஆள் என்கிறது அமம் சமம் என்றாகிறது போல், அந்தி சந்தி என்றாகிறது போல், ஆள் சால் ஆன பிறகு சால உரு தவ நனி கூர் கழி மிகல் மிகுதி பொருளை குறிக்கும். இப்ப ஆள் என்கிறது ஞால் மாறின பிறகு ஞால் ஞாலம் என்னன்னு விளங்கும். பரப்பு பார் பறந்துபட்டது என்கிற பொருள். போய்கொண்டே இருக்க போய்கொண்டே இருக்கிறது, இதற்கு விடிவில்லாத போல் இருக்கிறது. உடனே பார்னு வைத்த அதே மனம்தான் ஞால். இப்ப ஞால் என்கிறது பரப்பு பெரிது என்ற உடனே ஞல் நல் என்று ஆனது. நல்ல என்ற உண்மையான, நல்ல என்ற பெரிய, நல்ல பாம்பு என்ற நன்மை செய்யக்கூடிய பாம்பு இல்லை. எது பாம்போ அதற்குரிய உண்மையான பாம்பு. நல் என்கிறது நன்னன் என்ற பெரியோன். நன்னன் நன்று, நன்று பெரிதாகும், நனவே கலனும் அகலமும் செய்யும். தொல்காப்பியம் சொல்ற தெரியல அவனுக்கு. நனவு என்கிறது அகலத்தை சொல்றபடி இருக்கிறது. அது கீழே ஆகு ஆகல் அகல் ஆள் ஞால், ஆள் ஆள் ஞால் தொடர்பு நல்ல வந்து நல்ல என்று நன்று பெரிதாகும். நன்று என்பது நன்மைதானே. எது பெரிது? அந்த பழைய செய்தியை அந்த 2700 ஆண்டுக்கு முந்தைய ஓலைச்சுவடிகளை பார்த்துவிட்டு நன்று பெரிதாகும், நனவே கலனும் அகலமும் செய்யும் எழுதுகிற அந்த நல் இருக்கிறது, அந்த ஆவனுடைய உண்மை அதுக்குள்ளால் கிடக்கும். இப்ப ஆள் சால், சால்வு என்கிறது ஒரு பண்பு, பெரும்பண்பை குறிக்கிறதுக்காக இருக்கிற சொல். பண்பாடு என்கிற சொல் 110 120 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முந்தி இந்த சால்பு என்கிற சொல் தான் இந்த மண்ணில் விளங்கியது பண்பாட்டுக்காக. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். 5 தூண்கள். ஒரு தூண்ல இந்த பக்கம் ஒரு தூண் அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்ற 5 தூண்களும் எதை தாங்கி நிற்கிறதோ அது பண்பாடு திருவள்ளுவர் சொல்கிறார். சால்வு, சால் என்கிறது பெரிய அடிப்படையான கரு என்கிற பொருளில் சான்று என்று எவிடன்ஸ் என்பதற்கு சொல்கிறோமே, அது அடிப்படையான கரு, எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற உண்மை அது என்கிறதுக்காக இது ஒரு சான்று. நான் சொல்றது சொல் எப்படி வளர்ந்தது என்பதற்குரிய ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். இந்த மா என்கிற இந்த சொல் அந்த ஒளி ஆ என்கிற அந்த ஒளிக்கு பிறகு இவன் எப்பொழுதும் மழையிலையும் கிளையிலையும் நனைகிறபடியாக இருந்து இந்த நேசல் சவுண்ட், இந்த மூக்கொலி சிறக்கிற பொழுது அடுத்த படிநிலைகள் சொன்னான். மா, அந்த மா என்கிறதுக்கும் பெரிய என்று பொருள். பெருமை என்று வரும், மேன்மை என்று வரும், சிறப்பு என்று வரும், செல்வம் என்று வரும். திருமகள் என்று முட்டாள்தனம் வந்த பிறகு அதையும் குறிக்கும், அளவை குறிக்கும், அழகை குறிக்கும், மிகுதியை குறிக்கும், நீட்சியை குறிக்கும், மேன்மையை குறிக்கும். இப்படி பல வகையில் அது வளர்ந்து கொண்டு போகும். கருப்பு என்கிற பொருள் அது எதுக்கு பின்னால் வருகிறேன். அது அந்த கருப்பு என்கிறது வண்ட குறிக்கும், மாமை நிறம். என் புள்ள கருப்பாய் இருக்கிற பிள்ளை என்கிறதுனால நம்முடைய பெண்கள் என்ன செய்வார்கள், என் புள்ள மாநிறம் அப்படின்னு. மாநிறம் ஒண்ணும் இல்லை, கருப்பு தான். அது அந்த போல் கருப்பாக இருக்கிற அந்த தன்மைக்கு, அந்த பசலைக்கு மாமைன்னு பேர். இந்த மா என்கிறதுக்கு அந்த பொருள் எல்லாம் உண்டு. கருப்பு இப்பொழுது இருக்கிற மாமரங்கள், நம்முடைய தொடக்க காலத்து மாமரங்கள், மா என்கிறது இவனுக்கு கரும் பச்சையும் இவன் கருப்பு என்றுதான் சொல்லுவான். அதனாலதான் மா என்கிறது மாமரத்தை குறித்தது. மாமரம் என்கிறது அது தமிழகம் முழுமைக்கு இருந்தது. நூற்றுக்கணக்கான இடங்கள்ல ஊர்கள்ல மாங்குடி ஒண்ணு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு பள்ளப்பகுதி, அதுல மாமரம் இருக்கிறது, அது மாம்பள்ளம் என்கிறது தான் இன்னைக்கு மாம்பழம். ஏன் பலம்னு போட்டிருக்கான். சரி, இந்த மாங்குடி, மாங்காடு, பல ஊர்கள், ஊருடைய பெயர்களை எடுத்தாலே ஏறத்தாழ ஒரு 200 பேர்கள் மா என்கிறதோடு வரும். அது கரும்பச்சையாக இருக்கிற இலையை உடையது, அந்த கனி நிறத்தை உடையது என்கிறதுக்காக வைத்திருக்கிறான். சரி,
இந்த மா என்கிறது இப்போ பார்த்தான், அவனுக்கு பக்கத்தில் இருந்தது மாடுகள் தான். மா ஒளி கேட்கிறான். இப்ப குழந்தைக்கு மற்றவங்களுக்கு மான்னு கற்றுக் கொடுக்கிறான். இந்த விலங்கு என்கிற பொருளுக்கு வந்த பிறகு அது புலியை குறிக்கிறது, பன்றியை குறிக்கிறது, நாயை குறிக்கிறது, நரியை குறிக்கிறது. மான்னு வரியாக இருக்கனால அதுக்கு வரிமான்னு வைத்தான். கருப்பா இருக்கனால அதுக்கு அரிமான யானையை சொன்னா. இப்படி மா என்கிற பெயராலே குறிப்பிடப்படுகிற நூற்றுக்கணக்கான வடிவங்கள் விலங்குகள் பகுதியில அந்த மா என்கிற சொல்லால் வந்தது. மை நல்ல மஞ்சு போச்சா பாருங்க, மைந்து விட்டதா என்கிற அந்த மை என்கிற சொல் தான் மை மாய் நாய் மாடு மாவு என்று திணை மாவை குறிக்கிறது. வேறு வகையான தவசங்கள் இருக்கிற மாவை குறிக்கிறது. இப்படி மா என்கிற சொல்லுக்கு நான் சொன்ன முன்ன 41 பொருள்களை அடுத்து இங்க வருகிற பொழுது இங்க ஒரு 40-50 சொற்கள் இந்த மா என்கிறதுக்கே பொருளாகும். இவன் நம்முடைய அகராதி தயாரிக்கிற முண்டங்கள் தமிழகத்தில் இந்த லிப்கோ போன்றிருக்கிறார்கள். மான்னா மாமரம், மான்னா திருமகள், மான்னா பெரிய, மான்னா விலங்கு. ஒரே சொல்லிலிருந்து வரல, வேறு கருத்துக்கள் இருந்து வருகிறது. அதை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதற்கான வேலையும் தொடங்கி இருக்கிறோம். சரி, இந்த மா என்கிறது மாடல்ல மற்றையவை திருவள்ளுவர். செவிச்செல்வம் இந்த தொடர்பா இருக்கிற அந்த இதுல கேடில் விழிச்செல்வம் கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடுன்னா பல பேர் மாடுன்னே நினைச்சிருக்கான். இந்த மா என்று பெருமை சொன்னனே, ஆ என்கிறது ஆக்கம் வந்தது போல மா என்கிறது மாடு என்கிறது மேல் பொருள், செல்வம்னு பொருள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற அந்த செல்வத்தை தான் எண்ணனும் பொருளுக்காக எண்ணுகிற பொழுது அந்த மாடு என்கிறது பெருஞ்செல்வம் என்று பொருள். அந்த மேல் என்கிற பொருள் என்று வளர்ந்தது என்பதற்கு மாடி என்கிற சொல், மாடம் என்கிற சொல். மாடோர் தேவர்களை குறிக்கிறபடியும் பாப்பா இங்க வந்து அதை உங்களுக்கு கையாளுங்கன்னு சொன்னான். இந்த மாடம் என்கிறது மேல்னு பொருள், மாடு என்கிறது மேல்னு பொருள். சரி, இது ஒரு வகை மட்டும் இல்லை, உங்களுக்கு சொன்னா தெரியும். இந்த உடம்பிலேயே கை கால் மற்றும் உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன. பறந்துபட்ட ஒரு இடமாக இதை பார்க்கிறான். பறந்துபட்ட விரிவான இதற்கு அகலம், சாந்தார் அகலம், அகலம் அகலம் அகலம்னு பல சொற்களை அந்த அகலம் என்கிற பொருளில் மாறு குறிக்கப்படுகிறது. சந்தனம் பூசின மார்பை குறிக்கிற பொழுது புறநானூற்றிலே சாந்தார் அகலம் வருது. இந்த சொல்றால் மார்பு, உருவு என்கிறது உருவு என்றானது போல், அளவு என்கிறது அளவு என்றானது போல், மார்பு என்கிறது மார்பு ஆனது. மார்பம் என்கிற சொல்லை கூட கம்பன் கையாளுவான். மார்பு மருவு, மருவுதல் என்றால் மார்பினாலே தழுவு என்று பொருள். மருவுதல் என்கிறது. மருவு என்பது திரும்ப தரு என்கிறதோடு தரு அவு தரவுன்னு வந்த பிறகு திரும்ப 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 சொல்லி தரு அவு தரவுன்னு வந்தது போல் மறு அவு மரபு என்று வந்து இந்த உருவு என்கிறது உருவு என்றானது போல், அளவு என்கிறது அளவு என்றானது போல், மரபு என்கிறது மரபு என்றானது. மீண்டும் 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 தழுவி வரப்பெறுகிற செய்தி எதுவோ அது மரபு என்று. தழியல் வர வேண்டும், தழி வர வேண்டும், தழியல் வேண்டும் என்று தொல்காப்பியன் 6 இடங்களிலே மரபு குறித்த வரிகளிலே சொல்லுவான். தழுவி வருதல். நம் வீட்டுக்கு பிள்ளை வந்திருக்கிற பிள்ளை நம்முடைய மகளை திருமணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். அவன் வேறு யாரும் இல்லை, அவன் மருவு மகன். மகனாக தழுவி கொள்ளப்பட்டவன் அவனும் மகன்தான் என்கிறபடியான பண்பாடு உடைய மண் இது. வீட்டுக்கு வந்திருக்கிறாள், நம் பையனை மணந்து கொண்டு வந்திருக்கிறாள். அவள் வேறு யாரும் இல்லை, அவள் நம்முடைய மகள், மருவு மகள். மருமகள்னா வேற மருமகள்னு நாம் தப்பா எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மருவு மகள் என்கிறது எதுக்கு சொல்ல இந்த சொற்கள் எல்லாம் இந்த மா என்கிற அந்த வடிவத்தில் பெரியது என்கிற பொருள்ல, பெருமை என்கிற பொருள்ல இது கையாளப்படுகிறது. வகை வகையாக அது கிளம்பும். அது சரி. இந்த மானம் என்கிற அனம், மானம் பெருமை, மேம்பாடு, பெரியது, பேருணர்வு. இந்த மானம் என்கிறது பெருமை. அது வந்து தொல்காப்பியத்தில் புகழும் மானமும் எடுத்து வற்புறுத்தலும் வரும். மானம் என்கிறது அந்த புகழையும் பெருமையையும் எடுத்து வற்புறுத்தி தூதுக்காக பிரிவுறுதலும் என்கிறபடி இந்த பொருள் போகும். இந்த மானத்துக்கு பிறகு பெருமை,
இதை நாம் திருக்குறள் உள்ள இறங்கி பார்க்கலாம். மானம் என்கிறதுக்கு அவர் பெருமை என்கிறதுக்கு மேலாக தற்பெருமை என்று கையாள்றார். இந்த மாசில்லாத பெருமை என்று பாவாணர் உரை எழுதுகிறார். இதெல்லாம் பெரிய அறிவு நுட்பங்கள். இது அறநிழுக்கா அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அரசு என்ற அரசாங்கம் இல்லை, அரசனை குறிக்கிறதுக்கு ஒரு சொல். வேந்தன் என்கிறது வேந்து என்று சொல்லப்படுகிறது போல. வேய் என்பது அணிவது என்கிற பொருளில் போரிடுவதற்கு முன்னால் ஒவ்வொரு அரசனும் அவர்களுடைய குலப்பூவை குடிப்பூவை சூடிக்கொண்டுதான் போரிடுவார்கள். இவன் தொடர்பாக இருக்கிறது சோழ மன்னன் ஆத்தி மாலையை சூடிக்கொண்டுதான் போரிடுவான். சேர மன்னன் அந்த பனம்பூவை சூடிக்கொண்டுதான் போரிடுவான். வேப்பம்பூவை சூடிக்கொண்டுதான் பாண்டியன் போரிடுவான். ஆரே போந்தே வேந்தே என வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் நாம் தொல்காப்பியன். அவர்கள் நம்முடைய ஏன் என்றால் இவன் யார்? இவன் சோழனா? இவன் நம்முடைய எதிரி என்கிறதுக்காக அந்த பூவை பார்த்து கொண்டுதான் கணக்கிட்டு சண்டை போடுவார்கள். அதை அணிந்து கொள்வதனால்தான் வேய்ந்தன் கூரை வெய்யறது என்கிறது போல் வேய்ந்தன் என்கிறது வேந்தன் என்றானது. நீங்க அந்த உண்மையை பார்க்க வேண்டுமானால் கொன்றை வேந்தன் கொன்றை பூவை சூடிக்கொண்டவன் சிவன் பொருள். அதுக்கு ஆத்தி மாலையை சூடிக்கொண்டவன் ஆத்தி சூடி சிவன் என்று இதெல்லாம் விளங்கிக் கொள்கிறது போல. வேந்தன் என்கிறது வேந்து போல அரசன் என்கிறது அரசு என்கிற சொல்லால் குறிக்கப்படுகிறது. அரசனுக்குரிய தன்மைகள் என்ன என்று சொல்லும் பொழுது அறநிழுக்கா அல்லவை நீக்கி அறத்தினின்று இழியாத, அறத்தினின்று மாறுபடாத, அறத்தினின்று தவறாத அல்லவற்றையெல்லாம் நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அந்த பெருமை இருக்கணும். அந்த வீர வேறுபாட்டில் நின்று எதுவும் தவறாதபடியான உணர்வோடு இருக்கணும். மானமுடையது அரசு சொல்லி ஆட்சி தலைவனுக்குரிய அற ஒழுக்கத்தினின்று தவறாது அறமல்லாதவற்றை நீக்கி போர் மரத்திலும் மாசில்லாத பெருமை உடையவனே அரசனாவான். பாவாணர் உரை எழுதுகிறார். மாசில்லாத பெருமை உடையவன். சரி, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன நிகழ்ச்சியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிந்தார்க்கினியன் என்று ஒருவர் இருந்தார். அவர் சித்தன்குடியிலே இருந்தார். அவர் அடிக்கடி பார்க்கிறது வழக்கம். என் வீட்டுக்கும் வருவார். அவருக்கு மிக ஆழமா தமிழ் அறிவு. அந்த காலத்தில் ஏராளமான அவர் நினைத்த ஒரு வாயிலிருந்து வருகிறதெல்லாம் பாட்டாக வரும். தப்பில்லாத எந்த யாப்பு குறைவில்லாதபடியான பாட்டு வருகிற ஆற்றல் உடையவர். அவரை நான் சந்திக்கிற பொழுது அவருக்கு 117 வயது அகவை. 117 அகவைன்னா இருக்க முடியுமா? அவர் 117 அகவையில இவ்வளவு முறுக்க வைத்துக் கொண்டு தின்பார். மறக்குன்னு அந்த பல்லு அவருக்கு இருந்தது. பெரிய வியப்பு. அது அவர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே தின்பார். அது அவர் சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டார். அவர் இயல்பா அவருடைய துய்ப்பில் இதா இருப்பார். அவருடைய அறிவு மிக நுட்பமானது. அதற்காக அவரை போய் பார்க்க போவேன் அடிக்கடி. சித்தன்குடிசையில இளம்பூர் வீட்டில் அவர் குடியிருந்தார். அவர் கோழி சண்டையெல்லாம் அங்கு அந்த போர் சேவல் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அந்த பகுதியில். நான் வீட்டுக்கு போனதும் அவர் பேச தொடங்குவார். பேசிக்கொண்டே இருப்பார். வருகிற செய்தியெல்லாம் நீங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளே இருக்காது. அவ்வளவு பெரிய அறிவாளி அவர். அப்பொழுது இன்னொரு புலவர் பக்கத்தில் இருந்தார். அவர் ஒரு பாட்டை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நெல்லுக்கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுடைகள் நல்லார் ஒருவர் உளவேல் அவர் பொருட்டு இங்க எல்லாருக்கும் பெய்யும் மழை பாட்டை சொல்றார். அந்த பாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நல்லார் ஒருவர் அவர் உடனே உளவேல் என்றார். நீ உளரேல் உளரேல். அவருடைய படிப்பு எப்படிப்பட்டது என்றால் நல்லார் என்கிறதுக்கு நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இங்கு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற எல்லாருக்கும் என்கிறதில் நல்லார் அடங்காரோ கேள்வி கேட்கிறார். எல்லாருக்கும் என்றால் அதில் நல்லார் அடங்காரோ? நான் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 115 ஆண்டுகளுக்கு முந்தி படிக்கிற பொழுது எனக்கு அல்லாருக்கும் பெய்யும் மழை என்றுதான் என் ஆசிரியன் பாடம் சொன்னான் என்று. அதெல்லாம் எளிதான அறிவில்லை.
இதை சொல்லிவிட்டு மறுபடியும் அருளி என்னை பார்த்து சொல்கிறார். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நல்லவற்றை தெரிந்தவன் அதை ஆராய்ச்சி செய்து இனிமையாக அவற்றை வெளிப்படுத்தவில்லையானால் இந்த அல்லவை தேயாது. அல்லவை தேய வேண்டுமானால் நல்லவர்கள் இதில் ஈடுபட்டு அதை ஆராய்ச்சி செய்து என்னென்ன இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லவைக்கு எதிர்ச்சொல் என்ன? நல்லவைக்கு எதிர்ச்சொல். நல்லவை என்கிறதுக்கு எதிர்ச்சொல் அல்லவை. அதுபோல் நல்லார் என்கிறதுக்கு எதிர்ச்சொல் அல்லார். எதற்கு சொல்லுகிறேன்னா, அந்த கால படிப்பு அப்படி இருந்தது, எல்லாருக்கும் என்கிறது இந்த நினைவு வந்தது. ஆனால் அல்லவை நீக்கி திருவள்ளுவர் சொல்கிறது. இதில் இந்த மானம் என்கிற சொல், மானம் என்கிறதுக்கு மேல தன்மானம் என்கிற பொருளை அடைகிறது. அதை திருவள்ளுவர் கையாளுகிற இடத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சரி, இந்த தன்மானம் என்கிறத பாப்பா எளிதான ஆள் இல்லைங்க. தன்மானம்னு சொல்றான், அவனுக்கு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அதை எங்க மொழியில சொல்லுடா, சுயமரியாதைன்னு சொல்லுடா. சுயம் என்ற தான், சுயசைடு என்ற தானே தற்கொலை பண்ணிக்கிறது. அதை தான் பண்ணிக்கொண்டோம் நாம. நான் ஒரு கூட்டத்தில் கூட அந்த திராசப்பேட்டையில ஒருவருடைய இறப்புக்கு நெடுஞ்செழியனுடைய அப்பா இறந்தார், சாமிநாதன். அப்ப இந்த திருவாரூர் தங்கராசு அதுக்கு வந்திருந்தார். அப்ப சுயமரியாதை என்கிறது ஒரு தன்மானம் இல்லாத செயல், தன்மானம் இல்லாத செயல் சுயமரியாதை என்கிற சொல்லை பயன்படுத்துவது என்று நான் எங்க தூர் சுடுகாட்டில் சொன்னேன். எனக்கு கையை பிடிச்சிட்டாரு. உண்மை, நீ சொல்றது உண்மை அப்படின்னு. என்ன அதை சுயமரியாதைன்னு சொல்லி தன்மானம்னு தனித்தமிழ் இயக்கத்தோடு தான் எழுதுவார்கள். அதெல்லாம் பலர் கிண்டல் செய்வார்கள். சரி, அது கிடக்கட்டும். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே இளமும் படைக்கு 4 தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மைகள் தான் அதற்குரிய காப்பு என்று சொல்கிறார். முதல்ல அந்த படைக்கு மரம் இருக்க வேண்டும், வீரம் இருக்க வேண்டும், பிறகு மானம் இருக்க வேண்டும். அந்த மானம் என்கிறதுக்கு அரசன் பெருமையை எந்த வகையிலும் தாழ்வு வராமல் காக்கின்ற உணர்வு என்று பொருள் எழுதுகிறார்கள். அரசனுக்குன்னு ஒரு பெருமிதம் இருக்குல்ல, போரிடுகிற போது எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் வாரி எடுத்துக்கொண்டு வர முடியும். அந்த பிள்ளைகளுக்கு, பெண்களாக இருக்கிறவர்களுக்கு எந்த கெடுமை செய்ய முடியும். அரசனை எண்ணிக்கொண்டு அப்படி செய்யக்கூடாது. அந்த மானம் இருக்கணும், அவனுக்கு எந்த தாழ்வும் வரக்கூடாது என்று அவனுடைய பெருமைக்கு இழுக்கு வரக்கூடாது. மரம் மானம் மாண்ட வழி செலவுன்னா இப்ப செலவு செய்யறது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் நமக்கு தெரியும், செல்லுகைன்னு பொருள். மாண்ட வழி செலவு என்ற படைத்துறையினர் அதற்கென்று மரபமாக காத்து வருகிற பெருமைகள் என்னென்னவோ அந்த பெருமைக்குரிய அந்த நடைமுறை என்னவோ அதிலிருந்து தவறக்கூடாது. அந்த தவறக்கூடாது என்கிறதுக்கு நீங்க படை எப்படி இருக்கணும், ஆள்கள் எப்படி போரிடணும் என்கிறதெல்லாம் நம்முடைய புறநானூற்றில் படித்த அழகுதான் வருது. எவ்வளவு பெரிய வீரமா இருக்கிறது, பெரிய மர உணர்வுடைய இந்த பெருங்கூட்டம் இன்னைக்கு என்ன இவ்வளவு இழிவாக போய்விட்டது என்று கவலையாக படித்த அழகுதான் வருகிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், கைவேல் கடித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானாகும். கையில வேல், ஒரு வேல் வைத்திருக்கிறான், யானை எதிரில் வருகிறது, ஓங்கி குத்துகிறான், யானைக்குள் அது புகுந்து கொள்கிறது. கைவேல் கடித்தொடு போக்கி அது ஓட தொடங்கி விடுகிறது. அந்த குத்தை வாங்கி கொண்டு அந்த வேலோடு ஓடுகிறது. மறுபடியும் அதற்கு போரிடுகிறதுக்குரிய கையில கருவி இல்லை. கைவேல் கழித்தொடு போக்கி வருபவன் அப்படி வந்து கொண்டிருக்கிறான். திடுமென ஒரு வேல் இவன் மார்பிலே பாய்கிறது. அந்த பாய்களை எடுத்துக்கொண்டு சிரிக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு கையிலே கருவி கிடைத்து விட்டது. அது அவனுக்கு நம்மை தாக்கினது, உள்ளே போனது என்கிறது கூட அவனுக்கு தெரியவில்லை. வீரத்துக்கு இது அடையாளம் என்று திருவள்ளுவர் காட்சி காட்டுகிறார். கைவேல் கழித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானாகும். சிரிக்கிறான், கையில் ஒரு பொருள் கிடைத்து விட்டது. இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள் நம்முடைய மரபுல அப்படி இருந்ததெல்லாம் இது நீங்கள் நம்புங்கள், கட்டாயமாக நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படிலாம் இருந்தது ஏனோ. சரி, விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. ஒவ்வொரு நாளும்
நம்முடைய உடம்புல காயம் ஏற்படணும், போரிட்டு அந்த போர் காயங்கள் உடல்ல ஏற்படணும். அப்படி விழுப்புண்படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வீணான நாள்கள் இருக்குதே, அதுல கணக்கில் எடுத்து வைப்பான் வீரன் என்று ஒரு குறளை சொல்கிறார். விழித்தகன் வேல் கொண்டெறிய அழித்திமைப்பின் ஓட்டன்றோ வன்கணவர்க்கு ஒரு குறள். பெரும்பாலும் நீங்க 1330 குறள்கள்ல இது எப்படியாவது இந்த கூட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு அத்தனை குறள்களுடைய ஒலியையும் உங்களுக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஆசையில் நிற்கிறேன் நான். விழித்த கண்ணை விரித்துக் கொண்டிருக்கிற ஒருவன் வேல் கொண்டு எரிய, அவன் கண்ணுக்கு முன்னால கண்ணை விரிச்சிருக்கிறதுக்கு ஓங்கி குத்துறான் வேளால அப்படின்னா, அது குத்துவதற்கு முன்னால் கண்ணை நீ சிமிட்டினா அது உனக்கு ஓட்டு என்றா நீ புறம் கொடுத்ததாகும். நீ வந்து முட்டாள், நீ வந்து ஒரு கோழை. அந்த 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 வேல் வந்து பாயும் என்கிறதுக்காக கண்ணை சிமிட்டி விட்டாயே, எனவே நீ வந்து தோற்று விட்டாய் என்கிறபடியாக இருக்கிற வீர மரபு இது. இந்த மரபையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் மரம் மாண்ட வழிச்செலவு என்று இந்த நடைமுறைகளுக்காக அதுல அவ்வளவு கதைகளை சொல்றார். சரி, தேற்றம் என்ற தெளிவு, இது நம்பிக்கை. அரசன் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்மை காப்பார்கள் இவர்கள் இந்த படைத்துறையினர் என்கிற நம்பிக்கைக்கு நீ அந்த தெளிவோடு இயங்க வேண்டும். இதெல்லாம் இந்த நான்கும் ஏமம் படைக்கு, இந்த படைக்கு காப்பு. கட்டு, யாப்பு கட்டுறது. அதனாலதான் யாப்பு என்கிறது கட்டுவது, பாட்டை கட்டுறான்னு சொல்லுவாங்க. இந்த யாப்பு என்கிறது கிரேக்கத்துல எப்போ தெரிஞ்சு ஆரிஜின் எங்களுக்கு தெரியல. எப்போ என்றால் ஸ்ட்ரெச்சிங், கட்டுறது. எப்போ அதுல இருந்துதான் எப்பிக்னு ஒரு சொல் வந்ததுன்னு அவனே சொல்றான். எப்பிக்னு ஒரு சொல் வந்தது. இந்த காப்பியம் என்று இப்போது சொல்கிறோமே, அது யாப்போ என்கிற வடிவம். யாம் காப்பு, யாமை என்பது அதற்கு என்ன காப்பு என்றால் அதற்குரிய ஓடு. ஒரு யானை காலை வைத்தால் கூட அது ஒன்று செய்ய முடியாது, உடையாது. அவ்வளவு வலிய காப்பை உடையதுனாலே அதுக்கு யாமை என்று வைத்தான். யான் என்கிறது ஏன் என்றாகி என் என்றானது போல், யாம் என்கிறது ஏன் என்றாகி எம் என்றானது போல், இந்த யான் என்கிறது ஏன் என்றாகி இங்க யாமை என்கிறது ஏம்னு வந்து ஏமம் என்று வந்தது காப்பு என்கிற பொருளில் தான் அந்த சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மாறுதல் எதுவோ அது ஏமாறுதல். ஏமம் என்கிறது காப்பு என்கிறது அப்படியே பாப்போம் ஒன்று தெரியாம சேமம்னு ஆக்கி முதல்ல சேமம்னு சொல்ல வச்சு க்ஷேமம்னு நம்மளை மாற்றி குட்டிச்சோராக்கி எல்லாம் அவன் மொழி என்று வைத்திருக்கிறது. நம்முடைய மொழியை எப்படி நுட்பமாக அதை திருடி வேறு வகையாக மாற்றிக்கொண்டு நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். நமக்கு புரியாத மொழியில தான் எல்லா நாய்களும் அவனை வைத்துக் கொண்டு அந்த வேதம் தான் இவன் புடுங்கி இவன் வாழ்வான்னு இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். உருப்படவே முடியாது. நீங்க உருப்படவே கொஞ்சம் கூட என்ன அறிவே இல்லை. அவன் என்ன சொல்றான்னு தெரியாமலேயே அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிற முட்டாள்தனம் எங்கிருந்து வரும்? உருப்படவே முடியாது. சரி, இது கிடைக்கும். இந்த ஏம் என்கிற வடிவத்திலிருந்து ஏமம் க்ஷேமம் என்றானது. ஒரு பாப்பா இன்னொரு பாப்பான பார்த்தா மனு தர்மத்தில் எழுதுறான். நான் மனு தர்மத்தை ஆழமா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாப்பா இன்னொரு பாப்பான பார்க்கிற பொழுது குசலமான கேட்கணும். குசலம் பிராமணோஸ் குசலம் பரிஷத். ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை பார்க்கும்போது குசலமா இருக்கீங்களா அப்படின்னு. குசலன்றதுதான் குஷால்னு ஒரு சொல் வந்தது. குஷாலமா இருக்கிறாங்க. இந்த ஒரு சத்திரியன் இன்னொரு சத்திரியை பார்க்கிற பொழுது சேமமா இருக்கிறியான்னு கேட்டுக்கணும். அதாவது காப்பாய் இருக்கிறியா, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவனே அழிச்சிடுவான், குட்டிச்சோர் ஆக்கிடுவான். என்ன காப்பாய் இருக்கிறியான்னு. இந்த சூத்திரம் ஒரு சூத்திர பயிர் இன்னொரு சூத்திரம் பார்க்கிற பொழுது ஆரோக்கியமே ரச, நோய் இல்லாம இருக்கேடா நீ கேட்கணும். ஆரோக்கிய ரோகனா நோய், குஷ்டரோகம்னா குஷ்ட நோய், ஆரோக்கியம்னா நோய் இல்லாம இருக்கிறது. நோய் இல்லாம இருக்காடா பயில அப்படின்னு தான் ஒரு சூத்திரன் இன்னொரு சூத்திரனை பார்க்கிற பொழுது வணக்கம் வைக்கிற முறைகள்ல இருக்கிறது கூட அவன் நான் பார்ப்பான் அழுத்தமாக பண்ணி வைத்திருக்கான். சரி, இந்த ஏமம் என்கிறது சேமம் என்று ஆனதுக்காக சொல்கிறேன். இந்த நிலைக்கு பிறகு ஒரு சின்ன செய்திக்கு நாம் வந்து ஆக வேண்டும். சரி,
எண் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எண்கள் முன்னால அந்த 10 வரைக்கும் எண்ணினதுக்கு இவனுக்கு கை பயன்பெற்றது, விரல்கள் எண்ணி பார்த்து கொண்டான். மற்றவனுக்கு விளக்கிற பொழுது 3ன்னா அவனுக்கு தெரிந்து விட்டது, 3 பேர் என்று தெரிந்து விட்டது. இந்த 10க்கு பிறகு அந்த பின்னால் இருக்கிற பின்ன எண்களாக சொல்ல வேண்டுமே. அந்த பின்ன எண்கள் சொல்லுகிற பொழுது அவனுக்கு அங்கிருந்து சிக்கல் வந்தது. கால் என்கிறது இந்த உடம்பில், கால் என்றால் நீட்சின்னு பொருள். கால் என்றால் நீட்சி என்கிற கருத்தில் தான் நீண்டடிக்கிற காற்றுக்கு கால்னு பேர். கால் காற்றுன்னு வந்தது. மென்கால் என்றால் தென்றல்னு பொருள். கால் என்ற நீட்சி. வாய் கால், கால் வாய் என்றால் நீட்சியான நீரோடுகிற பகுதின்னு பொருள் கால் என்கிறது. இந்த உடம்பிலேயே நீண்ட பகுதி, நீண்ட உறுப்பு என்கிறதுனால் இந்த லெக் என்கிறதுக்கு கால்னு சொன்னோம். கால் நீங்க நன்றாக எண்ணி பாருங்கள். கால், இந்த காலை வைத்துக் கொண்டு அவன் பார்த்தது பக்கத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் விலங்குகள் எல்லாம் பார்த்து விட்டு 4 கால்கள் இருக்கின்றன, நமக்கு 2 கால்கள் இருக்கின்றன. இந்த பாதி என்று சொல்வதற்கு அறுக்கிறது என்கிறதால அறைன்னு சொல்லிட்டான். பாதி, பகுதி என்கிறது, பகுத்தது என்கிறது, பகுதி என்கிறது பாதின்னு ஆனது, அது அறை, அது சொல்லிட்டான். 4 4 1 4 1 என்கிறதுக்காக 4 கால்ல 1ன்றதுக்கு கால் என்று அந்த எண்ணை சொல்றான். 3 பகுதி என்கிறதால் முக்கால் சொன்னான். பீதி அறையே சொல்லு. இந்த படிநிலைகள் பின்னத்தில் இங்க போகிறது. நான் இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், இது அதற்கு பிறகு அந்த கால் என்கிறது 4ல் 1 பகுதி என்ற உடனே அரைக்கால் என்று போட்டு 8ல் 1 பகுதி கணக்கு வளர்ந்த வகை அதுதான். சரி, கணக்கு. இந்த 8க்கு உங்களுக்கு எண்கள் தெரியுமா? தமிழ்ல 8 போடுவதற்கு ஆனா போடுவார்கள் அந்த காலத்து. இதுல இந்த கல்வெட்டுகள்லாம் 8 போடுவதற்கு ஆ என்கிற எழுத்து இருக்கும். அந்த ஆவனுடைய சுருக்கம் தான் இப்பொழுது இருக்கிற 8. இந்த கால் என்கிறதுக்கு வானா என்கிற ஒரு எழுத்து கையாளப்படுகிறது. இந்த ஔவையார் ஒரு தடவை அவன் ஒரு காலில் 4 இலை பந்தலடின்னு ஒருத்தன் பாட்டு பண்ணிருக்காங்க. கம்பன் ஒரு காலில் 4 இலை பந்தலடி, அவளை அடின்னு சொன்னதுக்கு ஔவையாருக்கு கோபம் வந்து விட்டது. 4 இலை இருக்கும், அதுல ஒரே ஒரு அடி இருக்கும், 4 இலையை தாங்கி இருக்கும். ஒரு காலில் 4 இலை பந்தலடின்னு ஆரைக்கீரையை அவன் சொல்கிறான். ஆரைக்கீரை உங்களுக்கு தெரியும், அது கட்டு ஒட்டுமொத்தமாக இணைந்திருக்கிறது என்கிறதுனாலதான் அதுக்கு ஆரைன்னு பேர். சரி, அவள் அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இடையில நமக்கு பிள்ளைகள் எல்லாம் படித்த பாட்டு இன்னும் காட்சி இருக்குது, ஔவையார் பாடல்கள் இருக்குது. 8.25 லட்சணமே அவ ஒரு பாட்டு பாடுறான். 8 என்கிறது ஆனா, அந்த காலுக்கு வானா, அவலட்சணமே அவனை திட்டுவதற்கு, கம்பனை திட்டுவதற்கு அவர் பயன்படுத்தினாள் என்று எழுதியிருக்கிறான். 8.25 லட்சணமே யமனேறும் பரியே, யமன் ஏறுறது என்ன எரும மாடே சொல்லாம யமன் ஏறுகிற குதிரையே, 8.25 லட்சணமே யமனேறும் பரியே, முட்டை மேற்கூரை இல்லா வீடே, குட்டிச்சவர். இப்படி ஆரையடா சொன்னாயடா முடிக்கிறார். ஆரக்கரை சொன்னடான்னு ஒரு தடவை டி போட்டதுக்கு 2 தடவை அடா போட்டு அவர் சொல்லுவார். அதெல்லாம் அழகு. சரி, அதை கற்றுக்கணும். இந்த அவலட்சணம் என்கிறதுக்காக, அந்த அவ என்கிறது 8.25 என்பதுக்காக சொல்லுகிறேன். சரி, இதுல மான்னு ஒரு அளவு வந்து, அதுக்காக தான் நான் வந்தேன். அவனுக்கு 1 மா நிலம் இருக்கிறது, இவனுக்கு 2 மா நிலம் இருக்குது, 4 மா இதுதான் பயிரிடுறேன். இந்த மா என்கிறது 1 மா என்கிறது 20ல் 1 பகுதி, அரை மா என்கிறது 40ல் 1 பகுதி, மும்மா என்கிறது 20ல் 3 பகுதி. இந்த கணக்கெல்லாம் இருந்தது. கீழ்கால்னு ஒண்ணு ஒரு எண்ணிக்கையில. இதெல்லாம் பெரிய நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்பதான் 7 ரூபாய்க்கு பூண்டு, 3 ரூபாய்க்கு பச்சை மிளகாய்னா உடனே கையில எடுத்து கணக்கு பார்க்கலாம், இப்படி அடிக்கலாம் கடையில. ஏன்னா 7 3 கூட்ட தெரியல, முழு முட்டாள் ஆயிட்டான் எல்லாம். ஒவ்வொரு சிறு சிறு செயல்களுக்கும் அது கருவியை பயன்படுத்த தொடங்கிட்டான். நான் சொல்றேன், இப்போ கீழ்கால் என்கிறது 1280 1 பகுதி, 1200 1 பகுதி. கீழ் அறை என்கிறது 640 1 பகுதி.
கீழ் கீழ் முக்கால் கீழ் முக்கால் என்கிறது 1280 3 பகுதி. கீழ் அரைக்கால் என்கிறது 2560 பங்குல ஒரு பகுதி. காணி என்கிறது 80 ஒரு பகுதி. அரைக்காணி என்கிறது 160 நம்முடைய முன்னோர்கள் போட்ட கணக்கு. முந்திரி என்கிறது 320 அதுல ஒரு பகுதி. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன், திருக்குறள்ல இந்த கீழ் மக்கள் இருக்கான காசு காசு காசுன்னு அலைகிற நாய்கள் இருக்காங்களே, இந்த நாய்கள் என்னவாக நடந்து கொள்வார்கள் இந்த கீழ் மக்கள் என்கிறதுக்கு ஒரு குறள் சொல்கிறார்கள். முந்திரி மேல் காணி மிகுவதே, இதெல்லாம் உரையில சரியா எழுதுறது எல்லாம் குழப்பி வைக்கிறானுங்க. முந்திரி என்கிறது 360 ஒரு பகுதி, காணி என்கிறது 60 ஒரு பகுதி. இதுல இவனுக்கு இருக்கிறதுல முந்திரி அளவுக்கு மேல ஒரு காணி கூடிவிட்டது என்றால், முந்திரி மேல் காணி மிகுவதே கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும். இந்திரன் தேவலோகத்து அரசன் போல அவன் எண்ணிக்குவான். ஏன்னா அந்த நாய்கிட்ட காசு வந்து விட்டது இல்ல, கொஞ்சம் அவனை விட நம்மகிட்ட காசு இருக்கிறது இல்ல. எனவே இந்த நாய் இப்படி நடக்கும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும். இப்போ மா என்கிறது மானம் என்பது அளவு. தமிழர் அளவைகள்னு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல பட்டணம்படியில அரைப்படி கொண்ட அளவாக இருந்தது என்று கல்வெட்டு சான்று வைத்திருக்கிறார்கள். இந்த கால அளவுக்கு மா என்கிற அந்த அடிப்படையில அளவு என்கிறது கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிது நடந்தோர் கண்ட ஆரே என்று ஒரு குறள் நூற்பா வருகிறது. கண்ணை இமைக்கிறது இருக்கிறதே அது ஒரு கால நேரம். கண்ணை பிளிங்கிங் ஆஃப் த ஐ, கண்ணை அப்படி மூடி திறக்கிறது இருக்குது, அது ஒரு நேரம். கையை நொடிக்கிறது இருக்கிறது, அந்த நொடி இருக்கிறது. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை. மாத்திரை என்கிறது திரை என்கிறது அளவு. இந்த கண்ணை மூடி திறக்கிற அந்த நேரம் இருக்கிறது, அந்த இமைக்கிற நேரம். இந்த இமை என்கிற அந்த அடிப்படையில் தான் இமயம் நிமயம் என்கிறது தான் நிமிஷம் ஆக்கி நம்ம மறுபடியும் திருத்தி நிமிடம் எழுதுறோம். ஏதோ அறிவாளி போல இமையிலிருந்தும் போனது. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை. அதுதான் இந்த மாத்திரை சொல்லுவது. உங்களுக்கு நாம சாப்பிடுறோம் டேப்லெட், எல்லாருக்கும் எல்லா வகையான நோய் இருக்கிறது. அதை சாப்பிடுறது ஏன் அதுக்கு மாத்திரைன்னு பேர் வைத்தாங்கன்னா, ஒரே அளவாக உருட்டப்பட்ட ஒரே அளவாக செய்யப்பட்ட குளிகை. ஒரு மாத்திரை அளவு என்னவோ அது போல இன்னொரு மாத்திரை இருக்கும். அதனால்தான் அதுக்கு மாத்திரைன்னு பேர். சரி, இன்னும் சொன்னா உங்களுக்கு வழங்கும். அவன் எனக்கு என்ன ஏமாத்திரம், அவன் எனக்கு எந்த அளவு மாத்திரை, அது அந்த அளவுல இருக்கிறது போலவே இந்த மாத்திரை இது தொடர்பாக இருக்கிறது. மாத்திரையர் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இப்ப சொல்வது உங்களுக்கு இடையில சாப்பிடுகிற பொழுது கொஞ்சம் பொரியலையும் தொட்டுக்கொள்வது போல இது இடையில திருக்குறளை திரும்ப 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 அது நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். அவருக்கு படிக்காதவன கொஞ்சம் கூட பிடிக்காது. திருவள்ளுவருக்கு இருக்கிற பெரிய செய்தி, அவருக்கு பிடிக்காத செய்தி என்ன என்றா, படிக்காத முண்டத்தை அறவே அவருக்கு பிடிக்காது. அவனுக்கு கண்ணே இல்லடான்ற, கண்ணே இல்லை, அவன் முகத்தில் இருக்கிறது ரெண்டும் புண்ணுடான்ற. இதெல்லாம் அவருக்கு வந்த சினம். அது படிக்கணும் என்கிறது அவருடைய அடிப்படையான கரு நோக்கம். அது உலகமா நம்முடைய தமிழர்களுக்கு அவர் காட்டின நெறிய படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுல உளர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர்கள். ஆள் மனித வடிவத்தில் இருக்கிறான், அந்த அளவுல இருக்கிறான். அந்த மாத்திரை உளர் அவனும் இருக்கிறான். உளர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர். ஒன்னுத்துக்கும் பயனில்லாத கலர் நிலம் அது, பயன்படுத்த முடியாத கலர் நிலம் அது கல்லாதவன். இதெல்லாம் நம் பிள்ளைகள் படிக்கணும். இப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றேன், ஏராளமான அடிப்படை விளக்கங்களை எல்லாம் படிப்படியே சொன்னா உங்களுக்கு ஒரு கவலையா போய்விடும். மாத்திரை அங்க மா என்கிற அந்த அளவு இருக்குதே, மாத்திரம் கிரேக்கத்துல மாத்திரம், மெத்ரம், மெட்ரோ, மெட்டர், மீட்டர்னு வரும்போது நமக்கு ஒண்ணுமே புரியாது. மீட்டர் இத்தனை மீட்டர், அத்தனை மீட்டர், வீடு இத்தனை மீட்டர். மாத்திரை என்கிற சொல்லுடைய தெரிவது. சரி, மான அளவு, மான மோன
இந்த வடிவத்தில் போய் தான் மூன் நிலவை 10 நாள் தேய்கிறது, 10 நாள் வளர்கிறது. எனவே அது மூணு. அது மூணுக்கு மே மா என்கிற 2 சொல்லையும் எல்லா வேர் சொல்லியாலும் பதிவு செய்கிறோம். மே என்கிறது அது தொடர்பாக இருக்கிறது அளவு என்கிற பொருளுக்கு. மூணு இப்படி இந்த அளவு கணக்கீட்டுக்காக இருக்கிறதுனாலதான் மதி என்கிற சொல்லல. மதி என்கிறது அளவிடப்பட்ட பண்டம், மதிப்பு என்கிறது அளவு. மதி ஏற்றுமதி இறக்குமதி என்ற அந்த அளவிடப்பட்ட பண்டம். இந்த மதி என்கிறது நிலவுக்கு ஏன் சொன்னாங்கன்னா 10 நாள் தேய்கிறது, 10 நாள் வளர்கிறது. இந்த கணக்கீட்டில் தான் ஒரு மாதம் என்று கணக்காகிறதுன்னு மதி என்கிற வடிவம் தான் மதியம் என்கிறதாகி மாதம்னு ஆனது. இந்த மாதம் என்கிற அளவை குறிக்கிற சொல்லின்னு தான் மூணு வந்தது. ஜெர்மன் வழியாது வருது. டீடானிக் டைப்னு போட்டிருக்கிறோம். மான மண் 2 வடிவங்கள் வருது. மூணு ஆனது மூன்த் நிலவை கணக்கிட்டு வைத்துக் கொண்டுதான் மந்த்னு நம்ம சொல்லுவோம். மென் என்று வந்தது மாதத்தை குறிக்கிறது. மெனசஸ் மென்சஸ் என்று வந்தா மாதம் மாதம் கருப்பையிலிருந்து வெளியேறுகிற அழுக்குன்னு பொருள். மெனபாஸ் அந்த நின்றது என்கிறதுக்காக இருக்கிற அதனுடைய டெர்மினேஷன் சொல்கிறது. இந்த நூற்றுக்கணக்கான வடிவங்கள் அது போகிறத பார்க்கலாம். சரி, இந்த மாத்திரை நிறைய நிறைய சொற்களை மெஷர் என்கிறதுக்கு அந்த மூலத்தை போட்டு சொல்றான். ஆனா என்னன்னா பார்ப்பான், இங்க நம்முடைய மூலங்களை பயன்படுத்துகிற பொழுது அவன் அதை எடுத்துக்கொண்டுதான் அங்க பயன்படுத்துறான். மொழிகளுக்கு அது சரியாக கணக்கு வருகிறது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை அது மெஷரை குறிக்கிறது என்று உலகத்தில் இருக்கிற கிளைன் போன்றிருக்கிற தொடர்பா இருக்கிற ஸ்லேட்டர் போன்றிருக்கிற பல்வேறு பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, மை மானா என்ன மா சொன்னது மை கருப்பு ஆடு. மாடந்தொரும் மை விடை வீழ்ப்பன்னு வரும். அந்த காலத்துல கரியை வெட்டி தின்னது அந்த ஆட்டை வெட்டி தின்னது, அதுக்கும் கருப்புன்னு தான் பேர். யா என்கிறது கருப்பு, ஆ என்கிறதும் கருப்பு. காள் என்கிறது கருப்பு, காளி என்கிறது கருப்பு தெய்வம். காளாம்பி என்கிறது காளான் என்கிறது கருப்பு பூஞ்சை. இது தொடர்பா இருக்கிற காளை என்கிறது கருப்பு. அந்த காலத்தில் பெரும்பாலான விலங்குகள் தொடக்க காலத்தில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி எல்லாமே கருப்பு கருப்பா தான் இருந்திருக்கு. ஆள் மட்டும் கருப்பு இல்லை. இதையெல்லாம் குழண்டு கொண்டுதான் எல்லாத்துக்கும் மூலம் நீங்களோ தான்றான். எல்லாவற்றுக்கும் அங்க இருந்தாடா மனிதனே பிறந்தான் அப்படின்னு உலகம் குழம்பிட்டு இருக்கு. இதுல ஒன்றொன்றும் இப்ப கருப்பு, யானை கருப்பு, கரி கருப்பு, இது தொடர்பா இருக்கிறது. கருப்பு 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 என்கிறது இது தொடர்பாக இருக்கிறது. மை கரி ஆடு. சரி, மையும் நம்மால் தின்னுமாறி பெரிய தின்னுமாறி என்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று ஒரு இடத்துல சொல்றான். மையல் யானை அயா உயிர் தன்னை நெய்யுளை அடிசில். பெரிய அளவுக்கான கெடா, அந்த கடாயில நெய் கொதிக்குது, புலக்கு புலக்கு புலக்குன்னு கொதிக்குது. அது மையல் யானை, மதம் பிடித்த யானை மூச்சு விடுகிற பொழுது என்ன ஒளி வருமோ அந்த புலக் சத்தம் கேட்டுதுரா நெய்யுன்னு சொல்றான். மையல் யானை அயா உயிர் தன்னை நெய்யுடை அடிசில். சரி, அது கிடக்கட்டும். மை மசி ஒரு திராவிட மொழிகள்ல இருந்து அது மட்டும் இல்லை. மசி கருமையானது என்கிற பொருள் மசி. இந்த மசி என்கிற இந்த வடிவம் திபெத் வரைக்கும் இருக்கிற ஒரு 60-70 மொழிகள்ல இந்த இங்க் என்கிற பொருள்ல கையாளுகிறான். கண்ணுல தீட்டுகிற மை, அதனாலதான் மையும் கண் என்று சொல்றாங்க. மை மாயம் என்கிற சொல்லெல்லாம் கருப்புல ஒரு பொருள் தெரியாது, எனவே அது மாயமாகிவிட்டது, மறைந்து விட்டது என்கிற பொருள் இல்லை. மாயம் மறைவு, மாயம் கருப்பு, மாயவன் கருப்பன், மாயவண்ணன் திருமால். அந்த மாயம் என்கிறது கருப்பு என்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாய் மா நின்றது கருப்பு என்று நின்றது. இந்த நொய் என்பது நுண்ணியது, நுண்ணிதாக பொடியாகிறது. குறு நோய் என்கிறது முட்டாள்தனமா இப்ப குறுன அப்படின்றான். குறு நோய் சின்னதா நொய்யானது, நொய்மைப்பட்டது. நோய் என்றால் உடம்பை நோய்விக்கின்ற வகையான தீங்கு இருக்கிறது, அதுக்கு நோயின்னு பேர். சரி, அந்த நோய் என்கிறது நோ என்று மட்டும் நிற்கும்.
அதுபோல் மை, மாய், மா என்று மட்டும் நிற்கும். இன்னொன்று ஆய், சாய், சாய் என்கிறது சா என்று மட்டும் நின்று சாவு, சாதல், சாகை என்று போகும். இந்த நிலையில் மா என்கிறது மை, மாய், மா என்றான பிறகு கருமை என்கிறதுல ஏராளமான சொற்கள் அதில் அந்த வெள்ளத்திலே ஓட தொடங்குகின்றன. சரி, மால் கருப்பு. சரி, இந்த மால் என்கிறது கருப்பு என்ற உடனே மாலம் என்கிறதா மலம் என்றானது. மலம் என்று வருவது தொடர்பா இருக்கிற அமலா என்ற அழுக்கு இல்லாத அப்படின்னு பொருள். அது பற்றி எல்லாம் சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். அந்த சொற்கள் பத்தி உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். மால் என்கிறது இந்த கருப்பு அழுக்கு என்ற உடனே அது கெட்ட என்கிற பொருள்ல, பேட் என்கிற பொருள்ல லட்சணம் கிரேக்க எடுத்து வாரி வைக்கிறது. உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு விளங்கும். maladroit, malady, நோய், malified, malice, malaproposism, இது தொடர்பா இருக்கிறது. malefaction, malefactor, malevolence, malfeasance, malice, வன்மம், தீ எண்ணம், malicious, malign, malignant, malignity, malnutrition, mal வருவது கெட்ட, mal administration, maltreat. இந்த மால் என்கிறது என்னென்ற இந்த அழுக்கு, கருமை, இது தொடர்பா இருக்கிற கெட்ட, தீங்கான என்கிற பொருளை உலகம் வாரி அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கிறது. சரி, இது கிடக்கட்டும். தொடர்பா இது இது இந்த சொற்கள்ல மால் டெமர்னு ஒரு சொல் இருக்குது. ஐயாவுக்கு தெரியும், பிரெஞ்சு மன்னன் அவர். மால் டெமர்னு சொல்லி, மேர் என்கிறது கடலை குறிக்கிற சொல், MER. இந்த சொல் வார்தல் என்பது நெடிய கடல் என்கிறதுக்காக குறிக்கிற சொல் இருக்குது. அதனாலதான் வாரணம் என்று வந்தது. இந்த வார் என்கிற அந்த வடிவம் விழுங்கு என்கிறது முழுங்கு என்கிறது போல், வினை கட்டு என்கிறது மெனகட்டு என்கிறது போல், வார் என்கிறது அங்க மேர் என்று ஆனது. அது பிரெஞ்சுக்கு வருகிற பொழுது லத்தீன கிரேக்கங்கள் இருந்து மேர். இது மால் த மேர் என்ன, அந்த கடல்ல போகிற பொழுது, கப்பல்ல நீண்ட நேரம் போகிற பொழுது அங்கு ஏற்படுகிற உமட்டல் உணர்வு இருக்குதே, அந்த மால் த மேர் என்கிறது அது அதுக்கு அது அது தொடர்பாக இருக்கிறது. நாவாய் குமட்டல் சொல்லணும். நாவாய் என்கிற அந்த சொல் தான் அங்க போய் நவ்னு ஆனது, கிரேக்கத்துல நேவின்னு ஆனது, நேவிகேஷன் என்று ஆனது. இந்த சொற்கள் எல்லாம் நாவுதல் என்றால் நீரை கிழித்து கொண்டு போகிற படகுக்காக இருக்கிற அந்த சொல். அதெல்லாம் சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. இது எதுக்கு சொல்ல வர்றேன், உள்ள அந்த குமட்டல் வர்றது, அந்த குமட்டல் என்கிற சொல் உமட்டல் என்கிற சொல் என்று வந்தது. என்ற மேல, மேல, உவப்பு என்ற மேல பறக்கிறது போல மகிழ்ச்சி. உவட்டு ஒரு சொல், உவட்டு என்ற மேல வர்றது, உள்ள இருந்து கிளம்பி வெளியில வாயிருந்து வர்றது. மான் கலந்து தேன் கலந்த, அது தொடர்பா இருக்கிற வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுஞ்சுவை தீன் கனி கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பது வேணுவார் அல்லலார். உவட்டாமல் இணைப்பது வேணு, அந்த உவட்டு தான் உமட்டுன்னு ஆனது. கும்மு அல்லது மாறிட்டு வரும்போது அது குமட்டு என்று சொல் வந்தது. நம்ம கூட இந்த பால் குடிக்க மறுக்கிற இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்வார்கள் தாய்மார்கள், அந்த குமட்டிக்காயும் ஒண்ணு இருக்கும், கொமட்டிக்காய். அந்த குமட்டிக்காயை எடுத்து அந்த மார்பகத்துல அது தடவி கொண்டா அது 2-3 தடவை வாயை வச்சுட்டு இதனால சனியனா இருக்குதுன்னு தவிர்க்கும். அது அந்த குமட்டிக்காயின்னு என்ன, நானும் அது என்னன்னு என்னுடைய தாயிடமிருந்து நான் சுவைத்திருக்கிறேன். அது என்ன கொடுமையாக இருக்கணும். குமட்டிக்காயை பார்க்கும் பொழுதுதான் அந்த நினைவு வரும். சரி, இந்த குமட்டல் வருவதனால்தான் அது குமட்டிக்காயின்னு பேரு. சரி, இந்த மால் த மேர் இது எதுக்கு சொல்ற, இந்த மால் என்கிற சொல்லை தீயது கெட்டது என்கிற பொருள்ல, தீங்கு விளைப்பது என்கிற பொருளை கையாளுகிறான். அந்த மாலபாட் என்கிறது இல் பிஹேவ்டு, மால் ஃபார்மேஷன் என்கிறது இல் ஃபார்மேஷன், மேலக்கோ என்கிறது மிஸ்சீவ் குறும்பு செய்கிறது, மேலடிக்ஷன் என்கிறது ஒரு சாபம். இந்த மேலடிக்ஷன் என்கிற சொல்ல இன்றைக்கு இருக்கிற புதிய ஆங்கில அமைப்புல மேலிசன் என்று இருக்கிறது. இது தொடர்பா இருக்கிற ஒரு சாபம் விடுறது, சாபம் எடுக்கிறது.
மேலிசன், இந்த பெனடிக்ஷன் என்கிறது பெனிசன் என்று ஆக்கிட்டான். சரி, இது கிடக்கட்டும். இப்ப நான் எதுக்கு சொல்ல வர்றேன், மலேரியா என்கிறது இந்த முண்டம் என்ன தொடக்க காலத்தில் மருத்துவ உலகத்தில் கெட்ட காற்றினால் அது வருகிறது என்று எண்ணினான். மலேரியா, மலேரியா ஏர் என்கிறது, அது கூட தமிழ் தான். ஏர் என்கிறது மேல் என்கிற பொருள். அந்த மலேரியா என்கிறது ஒரு சதுப்பு நிலமாக இருக்கிற, அந்த ஈரல் நிலமாக இருக்கிற, அங்கிருந்து ஏற்படுகிற அந்த எவாபரேஷன், அந்த ஆவியில அது மூச்சு உள்ளிழுக்கிற போது ஏற்படுகிற சிக்கல், அதனால் வருகிற காய்ச்சல் என்று முடிவெட்டிருந்தது. இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு முந்தி இப்படித்தான் இருந்தார். மலேரியா இன்னும் அந்த சொல்லை நீக்க வேண்டும் இல்லை. பின்னால இப்பொழுது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முந்திதான் அந்த கொசு அனஃபெலோஸ்னு ஒரு கொசு, அந்த கொசு கடிச்சுதான் ஐயாவுக்கு இப்படி வருது, காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சலை இயல்பாக அப்படியே ஒரு முறை காய்ச்சல் நம்மால் சொல்லுவோம். அது ரிக்கரண்ட், அந்த ரிக்கரண்ட் என்கிற அந்த பொருள்ல ரிக்கரண்ட் மலேரியா என்று வருகிற அந்த சொல்லுக்கு மட்டும்தான் பொருள். மலேரியாவில் ஒரு 30-40 வகை இருக்கு. அதை கடிக்கிற கொசுல ஒரு 60 கொசு இருக்குது. அத்தனையும் மொழிபெயர்க்கிறது எப்படின்னு நான் அறிஞர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அனஃபெலோஸ் என்கிற கொசு வகையில் 40 பேர் இருக்குது. 40 தனித்தனி 40 வகையான அந்த கோளாறு, அந்த மலேரியாவில் இருக்கிற பல்வேறு வகையான நோயை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சரி, இது எதுக்கு சொல்கிறேன், மல் என்கிற சொல்லை மலம், மால் என்கிற சொல்லை கருப்பு என்கிற பொருளை மால் என்கிற வடிவத்துக்கு நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று அடுத்த படிநிலை மலஸ், கிரேக்கத்தில் மலஸ், கிரேக்கத்தில் லத்தீனத்தில் மலஸ், பிளாக். அது இன்னொரு அடுத்த படிநிலையில் மெலஸ் போட்டுட்டு நூற்றுக்கணக்கான சொற்கள். நான் இப்போது மருத்துவ அகராதியை உருவாக்கி கொண்டிருக்கிற பொழுது மெலானியா, குருதியுள் கருநிற திரள், மெலானிஃபெரஸ் கருநிறமி அடங்கிய, மெலனின் கருநிறமி, மெலனிசம் மிகை கருநிறமையூறு, மெலனெமெசிஸ் அந்த கார் உமட்டல், கருப்பா வாந்தி எடுக்கிறது, மெலனோசைட்டோமா கருநிறமி கடலை, மெலனோடெர்மா மீ கருந்தோல், மெலனோடெர்மாடிட்டிஸ் மீ கருந்தோல் அழற்சி, மெலனோஜீன் கருநிறமி ஈனி, மெலனோஜெனிசிஸ் கருநிறமியாக்கம், மெலனோக்ளோசியா கருப்பூர், நாவுல கருப்பா மாறுறதுக்கு அந்த நோய்க்கு கருநாக்கு, மெலனாய்டு கருநிறமி தோற்றமுடைய, மெலனோமா கரும்புற்று, மெலனோனிக்கியா கையில் இருக்கிற நகம் கருப்பாயிட்ட பிறகு அந்த நோய்க்கு பேர் மெலனோனிக்கியா, மெலனோட்ரிக்கியா மயிர் அளவில்லாத கருப்பா இருந்ததுன்னா அதற்கு மெலனோட்ரிக்கியா மயிர் மிகை கருநிறமியாற்றும், மெலனயூரியா, ஊரியா ஒண்ணு இல்ல, ஒண்ணுக்கு பார்த்திருக்கான் அந்த மாந்தன், அது உப்பாக இருக்கிறது. உவரின்னு கடலுக்கு பெயர், உவர்ப்பு என்பது அந்த சுவைக்கு பெயர். அந்த உவர் என்கிறது ஏன்னா உவு என்கிறது தான் உப்புன்னு மேல வந்தது. அந்த வெறும் நீராக இருக்கிறது, வெயில் காய்ந்த உடனே மேல வருது. உவர் என்கிற சொல் அதனுடைய சுவைக்காக போட்டான். உப்பு உவு என்கிறது தான் உப்பு நானது. இந்த ஒவ்வொரு என்கிற அந்த வடிவத்தில் நின்று அந்த சொல் அங்க போன பிறகு ஒவ்வொரும் அதன் பிறகு யூரின் வருது. யூரின் என்கிறது மூத்திரம்ன்றமே, அது உப்பாக இருக்கிறது தொட்டு பார்த்து சுவைத்து இருக்கிறோம், அது எல்லாருக்கும் உண்மை தெரியும். இந்த மலனோரியா கெட்ட அந்த நீர் கருநீர் இழிவு, மெலாஸ்மா மிகை கருநிறமியாற்றம், நூற்றுக்கணக்கான வடிவங்களை இந்த ஒண்ணு ஒண்ணா எடுத்து நூற்றுக்கணக்கில் பெருக்கிருக்கான். இவன் அப்படியே 2000 ஆண்டு இந்த முண்டை அப்படியே இருக்கிறான். அதுதான் கவலையா இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் வழங்கி விட்டு மிக கொடுமையாக கிடக்கணும். ஒன்று என்ற மேல், என்ற ஒன்று, உத்தி என்ற ஒன்று இணைவது. இந்த உத்தம் என்கிறது தான் அவன் உத்தம் என்கிறத யுத்தம்னு மாற்றிக்கொண்டான். உத்துதல்னா பொருந்துதல் பொருள். உத்தி பெய்கிறதுனால 2 பெய் ஒன்னா வருகிறது. இந்த உவமை உவமம் இந்த வடிவங்கள் தான். உவமானம் இந்த சொற்கள் மானம், இது அதுக்கு உவமையியல் நாம் படிக்கிறது. நாம் எவ்வளவு பெரிய செல்வர்கள் என்பதை எல்லாம் தொல்காப்பியத்தை இப்படி திருப்பினா கற்பனையும் பண்ண முடியாது. நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு 2700 ஆண்டுக்கு முந்தி
ஓமையியல் ஒரு பகுதி போட்டிருக்கிறான். அதுல ஓம உருபுகள், ஒப்பீட்டுக்காக சொல்லுகிற உருபுகள் இது 36, 6 என்ப ஒன்னு சொல்றோம். இதெல்லாம் ஓம உருபுகள். இதையெல்லாம் பாட்டுக்கு இடையில வரும், செய்திகளுக்கு இடையில வரும். மா அன்ன, மா அன்ன, மா அன்ன, மான, மான என்ற ஒப்பாக பொருள். இப்போ ஒன்றை ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது சால இந்த தொடர்பாக இருக்கிறதுல மான கடுப்பை எய்வை எய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்து உருவே நன்னூல்ல மான அது போல அதற்கு இணையாக இதெல்லாம் இது போல் இருக்கிற சொற்கள் என்கிறதெல்லாம் 36 இருக்குது. இது 2000 ஆண்டு இப்ப நம்ம ஒண்ணு அது போல மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். போல என்கிறதுக்கு மேல ஒன்றுமே அதுக்கு ஒரு இணையாக சொல்லுகிற 35ஐயும் மறந்து போய்விட்டோம். இதெல்லாம் கழக இலக்கியங்கள்ல பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. சரி, உவம உருபில் அது உவம தொகையை நீங்க கொஞ்சம் இலக்கணம் தெரிந்து கொள்ளுங்கள். ஓம தொகைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு நூற்பா எழுதுறான். அதுல ஓம உருபு வராதுரா. வேய்த்தோல் அவற்கு, வேய்னா மூங்கில், மூங்கில் போல ஒரு இடத்துல தொடங்கினா இன்னொரு இடத்துல அப்படி இருக்கும். பெண்களுடைய கை அப்படி இருக்கணும்னு சொல்றான். வேய்த்தோல், வேய் அன்ன தோல், வேய் மான தோல் அதெல்லாம் சொல்லாம வேய்த்தோல்னு சொன்னா அது ஓம தொகை. அது தொடர்பாக இருக்கிற அந்த இலக்கண குறிப்புகளுக்காக நான் சொல்லுகிறேன். சரி, இதுல யாக்குன்னு ஒரு காட்டு பசு, YAK யாக்கு, அதுக்கு என்னன்னா திபேத்துல இருக்கு. இதுக்கு நமக்கு நாம எல்லாம் பெரும்பாலும் பார்த்திருக்க முடியாது. அங்க யாக்குங்கிறது ஒரு பசு, காட்டு பசு, உடம்பு முழுக்க முடி தொங்கும். உடம்பு முழுக்க முடி தொங்கும். அது தனி அழகுடைய, தனி அழகு இன்னைக்கும் திபெத் முழுக்க இருக்குது, உலகி கொண்டு இருக்குது. அது மயில் இருக்கிறதுனால என்னன்னா இப்ப அவ்வரி அவ்வுதல் சேர்ந்து செறிந்து இருக்கிறது. சபரி, சபரி முடியும்னா எல்லாருக்கும் தெரியும். நீளமான கூந்தல வெட்டி அந்த வெங்கடேச பெருமாளுக்கு போட்டுட்டு அவன் கோடி கோடி கோடியா அதுல மயிர்களை என்னென்னமோ செய்யறான். இப்ப பெரும்பாலான புதினமான பெண்கள் பயன்படுத்துகிற உயர்ந்த வகையான மனப்பொருள்களை எல்லாம் அந்த மயிரில் தான் செய்யறோம். நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். வெங்கடேச பெருமாளுக்கு போற மயில் எல்லாம் பயன்படுகிறது. கோடி 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 கோடியா போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றதுல எனக்கு பெருமை இந்த முண்டத்துக்கு. இந்த இந்த இது தொடர்பாக இருக்கிறதுல அந்த அந்த சடைக்கு சவரின்னு சொன்ன சொல்லுதான் கவரின்னு அனுப்பும். திபெத்தில் அப்படி அந்த திபெத்திய மொழியில கவரி என்று, சேரணன் என்ற கேரளன் என்கிறது போல, செழு வரகு என்கிறது கெழு வரகு என்றானது போல, செழு என்கிறது கெழு என்றானது போல, செம்பு என்கிறது கெம்பு கெம்பு கலர்லன்னு சொல்றது போல, இந்த இந்த வகையில் தான் இந்த சவரி என்கிற வடிவம் கவரின்னு நடக்கும். அதை பற்றி இவர் திபெத்தில் இருக்கிற அந்த அந்த பசுவை பற்றி இவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த ஆக்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டதும் அதுக்கு என்னன்னா அவ்வளவு பெரிய முடி உள்ளது, அவ்வளவு பெரிய முடி தொங்கும், அந்த முடி அது இழந்து போய்விட்டதுன்னா அது இறந்து போயிடும் என்கிற செய்தியை 2052 ஆண்டுக்கு முந்தைய கேள்விப்பட்டு அவர் இயல்பா அது தொடர்பாக எழுதுவதற்காக அவர் அதற்காக இருக்கிற அந்த சொல்ல மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானம் வரின். மானம் உடையவன், இந்த இடத்துல மானம் என்கிற சொல் என்னன்னா கருப்புன்னு பொருள். நான் சொன்ன முதல்ல இருக்கிற மானம் பெருமைன்னு பொருள். மானம் வரியன் என்றால் குற்றம் வருமானால்னு பொருள். இந்த இடத்துல இந்த வேறுபாட்டை நம்ம விளங்கிக்கொள்ளணும். இந்த மானம் வேறு, அந்த மானம் வேறு. அந்த மானம் என்கிறது மதிப்பு, இந்த மானம் என்கிறது குற்றம். அனம் மானம் என்று வந்தது. இந்த மானம் என்கிறது குற்றம். இந்த குற்றம் வருமானால் இப்போ அவனை கொன்றது கொடுமையான, அவன் அறிவில்லாம கொண்டு விட்டோம் என்று ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுக்கு அந்த கோவலனை கொன்றது என்கிறது என்னன்னு தெரிஞ்ச உடனே உயிர் போகுது டக்குன்னு. இது ஐயோ நாம் கோடி போய்விட்டோமே, அந்த செங்கோலிலிருந்து மாறுபட்டு விட்டோமே, இது என்ன தப்பை செய்து விட்டோம்ன்றதுனால அந்த மானம் உடையதுனால டக்குன்னு அவனுக்கு உயிர் போகுது. இதுதான் இளங்கோடிகள் சொல்றார். சரி, இது கிடக்கட்டும்.
இந்த மயிர் நீப்பின் வாழா கவரிமா. இந்த கவரிமா என்கிறதுக்கு 600 பேர் உரை வரைக்கும் எழுதியிருக்கிறான். எல்லாம் கவரிமான் 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 எல்லாம் பார்த்தது போல எழுதுறாங்க. பாவாணருக்கு என்னன்னு புரியல. அவருடைய அந்த அந்த தமிழ் மரபுரையில் கவரிமா அன்னார் என்று போட்டுறார். பொதுவு போட்டுட்டு அவர் தப்பித்து கொண்டார். நான் தப்பிக்க முடியாது இல்லையா? கவரிமான்னா என்ன? அது ஒரு டிபேட் இன் ஆக்ட்ஸ். அது தொடர்பா முதுகுல ஹம்புடு அதுக்கு முன்னால பின்னால திமில் இருக்கும். உடம்பு முழுக்க லாங் ஹேர், அது உடம்பு முழுக்க கருப்பா மயில் தொங்கும் அப்படின்னு தெரியுது. அந்த அதுக்கு போஸ் குரூனியன்ஸ் அது கொஞ்சம் அது தொடர்பா இருக்கிற உயிரியல் பெயராக அது குறிச்சிருக்கான். அது மயிரை இழந்து விட்டால் அது செத்து போகுமான்னு இப்பொழுது இருக்கிறத படித்தான் தெரியுது. அதற்கு நோய் வந்தாலோ முதுமை வந்தாலோ படிப்படியா முடி விழுந்து கொண்டே இருக்கும். அது தவறா வள்ளுவர் உள்ள தவறா வாங்கி கொண்டு அந்த கதையை கேட்டவர் தவறா வாங்கி கொண்டு மானமா இருக்கிறது. அது போல மயிரை இழந்தாலே விட்டு போவதில்லை, உயிர் விடுதில்லை. அதை பாருடா ஒரு சான்றுக்காக எழுதுகிறார். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் குற்றம் வருமானால். இந்த குற்றம் என்கிறது என்ன? பொத்தல், தொலை, பஞ்சர், பழி, இது தொடர்பாக இருக்கிறது. இந்த மானம் என்கிறது இந்த சொல் வேறு, அந்த சொல் சரி. இது தொல்காப்பியத்தில் 9 இடங்கள்ல வருகிறது. மானம் இல்லை, மெய்நிலை மயக்கம் மானம் இல்லை, குற்றம் இல்லை. ஆண் எடை வரினும் மானம் இல்லை, மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை, வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை, இன் எடை வரினும் மானம் இல்லை, மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை, முதல்நிலை நீடினும் மானம் இல்லை, மானம் இல்லை என்ற குற்றம் இல்லைன்னு பொருள். இந்த மானம் தான் இந்த இடத்துல தொடர்பாக இருக்கிறவர்கள் மானம் வருமாய அப்படிப்பட்ட குற்ற உணர்வு வருமானால், அது குற்றம் என்று இவனுக்கு தெரியுமானால் உயிரோடு இருக்க மாட்டான், உண்மையான மானம் உடையவன் என்று அவர் சொல்கிறார். எனவே இது தொடர்பாக இருக்கிற இந்த செய்திகள் போதும் என்று நினைக்கிறேன். நாம் எல்லாரும் அடிப்படையில் இந்த மானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று இருக்கிற மதிப்பு, நமக்கென்று வருகிற இழுக்குகள் என்னென்ன குற்றங்கள் இங்கு வருகிறது என்கிறதை இந்த இனம் எண்ணி பார்ப்பதற்கு ஏராளமான பதிவுகளை அவர் செய்துவிட்டு போயிருக்கிற அழகு மிக வியப்புக்குரியது. திரும்ப 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 மானம் என்ற எத்தனை இடத்திலும் சொல் வருகிறது, என்னென்ன பொருள் வருகிறது என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். உயர்ந்த ஒரு மரபில் நாம் வந்திருக்கிறோம், உயர்ந்த செல்வங்களை நாம் பெற்றிருக்கிறோம், நம் அருமையான அடிப்படையான உறவுகளை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் இந்த மண்ணை எப்படியாவது காப்பாற்றணும். இப்ப என்ன நேற்று இரவு என்ன நான் குழம்பினேன் என்றா, இந்த முண்டங்கள் போய் சாக போகின்றன, இந்த முண்டங்கள் போய் சாக போகின்றன. அந்த இடத்தில் போய் குழந்தைகளை 10 குழந்தைகள் சும்மா பிடுங்க முடியுமா? அவன் திருப்பி எதுனா அவனுக்கு ஒரு மண்டாங்கட்டியும் தெரியாது. அந்த சமயத்தில் உடனே 10 லட்சம் என்று அறிவிக்கிறார்கள். இதோட சரி, குடிக்கிறவனுக்கும் சாராயத்தால குடிச்சு செத்து போகிறவனுக்கும் அந்த கலக்கல் சாராயத்தை குடிக்கிறவனுக்கும் 10 லட்சம் 20 லட்சம். ஏன்னா இந்த மக்களை எப்படியாவது எல்லாத்தையும் அமையப்படுத்த வேண்டும் என்கிறதுக்கான கூட்டம் என்கிறது. ஆனா நாம் எவ்வளவு பெரிய மரபினர், எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்கள், நாம் எப்படியெல்லாம் ஏமாந்து போயிருக்கிறோம் என்கிற எல்லா சரக்குகளும் எல்லா செய்திகளும் அடிப்படையாக அவர்கள் இந்த குடும்பம். அவர் என்ன என்ற அவருக்கு உடம்பெல்லாம் நோய், திருவள்ளுவர் உடம்பெல்லாம் நோய், சொல்ல முடியாத எல்லா நோய்களும் அவருக்கு வந்திருக்கிறது. அதை அவர் பதிவு செய்கிறார். குடும்பத்தை குற்றம் அறைப்பான் உடம்பு, இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ. குடும்பத்தை குற்றம் இந்த குடும்பம், தமிழ் குடும்பம் குற்றப்பட்டு போயிருக்கிறது. இந்த குற்றத்தை நீக்க வேண்டும் என்று உழைக்கிறவனுடைய உடலுக்கு எனக்கு அப்படின்றார். இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ. இந்த இடும்பைகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் போட்டு வைக்கிற, இந்த நோய்கள் எல்லாம் போட்டு வைத்திருக்கிற ஏனமா என்று. உண்மையாக உழைக்கிறவர்கள் அப்படித்தான் இறக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்காலத்திலே அவர்கள் பேசப்படுவார்கள், எண்ணப்படுவார்கள், பல வகையான விளைவுகளை ஏற்படுத்துவார்கள்.